Harry Potter and the Order of Phoenix, Chapter 23, Part 1, Christmas on the Closed Ward. இதனால தான் டம்பிள்டோர்னால் ஹாரியோட கண்களை பார்க்கவே முடியலையா? அதனால தான் அவர் ஹாரியை பார்க்கவே இல்லையா? ஒருவேளை அவர் நம்மளை பார்த்தாருன்னா நம்ம முகம் வால்டமோர்ட் முகம் மாதிரி தெரியும்னு அவர் நினச்சி பயந்துருப்பாரோ? ஒருவேளை என்னோட பச்சை நிறத்து கண்கள் வால்டமோர்ட்டோட கண்கள் மாதிரி சிவப்பாக மாறும்னு அவர் நினச்சிருப்பாரோ? எனக்கும் மூக்கே இல்லாமல் வால்டமோர்ட் மாதிரி மூக்கு இருக்கிற இடத்துல 2 கீறல் மட்டும் இருக்கும்னு நினச்சிருப்பாரோ? ப்ரொஃபஸர் குரிலோட தலைக்கு பின்னாடி வால்டமோர்ட் குடியிருந்தது ஹாரிக்கு இப்போ சடனாக ஞாபகம் வரும். ஒருவேளை நம்ம தலைக்கு பின்னாடியும் வால்டமோர்ட்டோட பாம்பு மாதிரி இருக்கிற முகங்கள் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தலையை போட்டு தடவிக்கிட்டே இருப்பான். ஒருவேளை நம்ம மண்டைக்குள்ளேருந்து அவன் வெடித்து வெளியில் வந்துடுவானோ அப்படின்னு அவங்க அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி அங்கே கிரிமால்டு பிளேஸ்க்கு வர வரைக்கும் அந்த ட்ரெயினில் ஹாரி இதையே தான் யோசிச்சுட்ருப்பான். அவனுக்கு அவனை நினச்சாவே ரொம்ப அசிங்கமாக ஒரு மாதிரி கேவலமாக அவன் ஃபீல் பண்ணுவான். ஒரு மாதிரி டெட்லியான ஜெர்மை அவன் கேரி பண்ணிவிட்டு அந்த இன்னசென்ட் பீப்புளாக அவனை சுற்றி இருப்பாங்க அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினில். அதில் இந்த மாதிரி ஒரு டெட்லியான ஜெர்மை அவன் கேரி பண்ணிட்டு வர மாதிரி அவன் ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். அப்போது அவன் வெறும் பாம்பை மட்டும் பார்க்கல, அவன் தான் பாம்பாக இருந்திருந்தான்றது அவனுக்கு இப்போ நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவன் எதை தேடி அலையிறான்? அவன் எந்த வெப்பனை தேடி அலையிறான்? அவனுக்கு போன தடவை கிடைக்காத எந்த வெப்பனை தேடி இப்போ அவன் அலைஞ்சிட்ருக்கான் அப்படின்னு ஹாரி அவன் தலைக்குள்ளேயே யோசிச்சுட்ருப்பான். நான் தான் அந்த வெப்பனோ அப்படின்னு ஹாரிக்கு இப்போ அந்த தாட் எக்ஸ்ட்ரீமாக ஏதோ அவன் பாய்சனை முழுங்கி அவனோட நரம்புலலாம் அந்த பாய்சன் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவான். அங்கே ஹாஸ்பிட்டலில் மூடி இந்த மாதிரி ஹாரியை வால்டமோர்ட் பொசஸ் பண்ணியிருக்கான், விச் மீன்ஸ் ஆட்கொண்டிருக்கான் அப்படின்னு சொன்னதை கேட்டதுலேருந்து ஹாரிக்கு ரொம்ப அப்படியே மயக்கமாக இதெல்லாம் அவன் யோசிச்சு அங்கே ட்ரெயினில் அவங்க வந்துக்கிட்டு இருப்பாங்களே, கீழே அண்டர் கிரவுண்டில் தான் வந்துட்டுருப்பாங்க. ஸோ இருட்டாகவே இருக்குமா, அவனுக்கு அப்படியே வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருக்கும். அவ்வளோ உடம்பு முழுக்க எக்ஸ்ட்ரீமாக வேர்த்து ஊற்றிட்டுருக்கும். வால்டமோர்ட் என்ன தான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான், அதனால தான் என்னை சுற்றி எப்போவுமே கார்ட்ஸாக இருக்காங்க, நான் எங்கே போனாலும் என் கூடவே வந்துட்டுருக்காங்க. அது என்னோட ப்ரொடெக்ஷனுக்கு இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் என்னை சுற்றி கார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க அதில் தோத்துட்டாங்க. ஏன்னா நேற்று நைட்டு நான் மிஸ்டர் வீஸ்லியை அட்டாக் பண்ணியிருக்கேன். அது நான் தான், வால்டமோர்ட் தான் என்னை பண்ண வச்சுருக்கான். அவன் எனக்குள்ளே தான் இருக்கான். விச் மீன்ஸ் இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்றதை கூட அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்பானா. ஹாரி, நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு மாலி ஆண்டி இப்போ ஹாரி பக்கத்தில் அந்த ட்ரெயினில் உட்காந்துருப்பாங்களே, ஹாரி பக்கத்தில் ஜின்னி உட்காந்துருக்கும், ஜின்னி பக்கத்தில் மாலி ஆண்டி உட்காந்துருப்பாங்க. அவங்க ஜின்னி மேலே சாஞ்சிட்டு கேட்டுட்ருப்பாங்க, நீ பார்க்க ஓகேவாகவே இல்லை, உனக்கு உடம்பு சரியில்லையா ஹாரி அப்படின்னு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக மாலி ஆண்டி ஹாரி கிட்டே கேட்பாங்களா. அங்கே இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே, ஜின்னியாக இருக்கட்டும், ரானா இருக்கட்டும், ஃப்ரெட்டு, ஜார்ஜ், அவங்க எல்லாருமே ஹாரியை தான் பார்த்துட்ருப்பாங்களா. ஹாரி வேகமாக இல்லைன்ற மாதிரி தலையாடிட்டு அங்கே ஆப்போசிட்டில் இந்த ட்ரெயின்லலாம் குட்டி குட்டியாக போஸ்டர் மாதிரி ஒட்டியிருப்பாங்களே, அதில் ஹோம் இன்சூரன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்களா, அதவே உட்காந்து பார்த்துட்ருப்பான். தென் அவங்க அங்கே ட்ரெயின்லேருந்து கீழே இறங்கிட்டு கிரிமால்டு பிளேஸ் இருக்கும்ல, அங்கே நடந்து வந்துட்டுருப்பாங்களா, அங்கே மிடில் நடந்து வந்துட்டுருப்பாங்க ரோட்டில். ஹாரி டியர், உண்மையாகவே நீ ஓகே தானா அப்படின்னு மாலி ஆண்டி திரும்பவும் ரொம்ப ஒரீடான வாய்ஸில் ஹாரி கிட்டே கேட்டுட்ருப்பாங்க. நீ ரொம்ப பார்க்கவே பேலாக இருக்க, நீ காலையில் தூங்குனியா இல்லையா? நீ இப்போ போன உடனே நல்லா படுத்து ரெஸ்ட் எடு ஹாரி, டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் கூப்பிட்றேன், அப்போ எந்திரி ஓகேவா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. ஹாரி தலையை மட்டும் ஆட்டுவான். அவனுக்கு இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஏன்னா இப்போ அவன் போய் படுக்க போயிட்டானா யார்கிட்டையுமே அவன் பேசணுன்ற அவசியம் இல்லைல்ல. அது அவனுக்கு நல்ல எக்ஸ்கியூஸாக இருந்ததா. ஸோ அவங்க அங்கே கிரிமால்டு பிளேஸ்க்கு போய் கதவை திறந்த உடனே அவன் நேராக ஹாரி அண்ட் ரான் ஸ்டே பண்ணியிருக்காங்க பெட்ரூம் இருக்கும்ல, நேராக அங்கே மேலே போயிடுவான். அவன் அங்கே ரூம்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 பெட்டு இருக்குமா. ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துக்கிட்டே இருப்பான் வேகமாக. அங்கே ஃபினியஸ் நிக்கலஸ் இருக்கார்ல, அவரோட அந்த எம்டி போர்ட்ரைட் மட்டும் இருக்கும். இவன் எந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துகிட்டே இருப்பான். ஃபுல்லாக அவன் பிரெயின் எக்ஸ்ட்ரீமாக இப்போ வேலை பார்த்துட்ருக்கோம். எக்கச்சக்கமாக அவன் யோசிச்சுட்ருப்பான், நம்ம எப்படி பாம்பானோ, ஒருவேளை நம்ம அனிமேகஸாக இருப்போமோ, இல்லை அப்படி இருந்ததுதான் நமக்கு தெரிஞ்சிருக்குமே, ஒருவேளை வால்டமோர்ட் அனிமேகஸா, ஆமாம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் அவன் ஹாரி அவன் மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்ருப்பான். கண்டிப்பாக வால்டமோர்ட் தான் அனிமேகஸாக இருப்பான், அவனால் பாம்பாக மாற முடியும். அதனால தான் அவன் இப்போ என்னை பொசஸ் பண்ணிகிட்ருக்கனால நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறோம். பட் ஸ்டில் நான் எப்படி டக்குன்னு லண்டனுக்கு போயிட்டு 5 நிமிஷத்தில் என்னோடய பெட்டில் ஹாக்வர்ட்ஸில் முடித்தேன், இது எப்படி நடந்திருக்கும்? ஓ
வால்டமோர்ட் தான் ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான விசார்ட் ஆச்சு இந்த உலகத்திலே. ஸோ கண்டிப்பாக அவனுக்கு இந்த மாதிரி பீப்புளெல்லாம் மனுஷங்களெல்லாம் டக்கு டக்குன்னு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல அவனுக்கு பிரச்சனையே இருக்காது. அதெல்லாம் அவன் ஈஸியாக பண்ணுவான். தென் அவன் இப்போது சடனாக அப்படியே ரொம்ப டெரிபிளாக ரொம்ப பேனிக் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆகி, ஆனால் இது ரொம்ப ரொம்ப மோசம். சப்போஸ் வால்டமோர்ட் இப்போ என்னை பொசஸ் பண்ணிகிட்ருக்கானா, ஹெட் குவார்ட்டர்ஸ், இந்த ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸை அவனுக்கு நல்லா நான் கிளியர் வியூவாக போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஆர்டரில் யார் யார் இருக்காங்கன்னு அப்போ அவனுக்கு தெரியும். சீரியஸும் இப்போ எங்கே இருக்காருன்னு அவனுக்கு தெரியும். அண்ட் எக்கச்சக்க விஷயத்த நான் கேட்டு வச்சுருக்கேன். நான் அன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்த உடனே சீரியஸ் என்கிட்ட சொன்ன விஷயத்தெல்லாம் நான் கேட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பயமாக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அவன் யோசிச்சுட்ருப்பான். இப்போ ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம பண்ணி ஆகணும். கிரிமால்டு பிளேஸ்லேருந்து உடனடியாக இங்கேருந்து கிளம்புறது. நம்ம கிறிஸ்மஸை ஹாக்வர்ட்ஸில் போய் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அங்கே இப்போ யாரும் அவ்வளோவா இருக்கக்கூட மாட்டாங்க. ஹாலிடேஸுன்றனால சேஃபாவது இருக்கும் அப்படின்னு யோசிப்பானா. ஆனால் இல்லை, ஒரு சில பேர் வீட்டுக்கு போகாமல் ஹாக்வர்ட்ஸில் தான் இருப்பாங்க. நம்ம யாரையாவது அட்டாக் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணுறது? அது சீமஸோ டீனோ நெவலாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அப்படியே நின்றுவான். வேறு வழியே இல்லை, நம்ம நேராக ப்ரைவேட் ட்ரைவ்க்கே கிளம்பிடுவோம். இங்கேருந்து எல்லாருக்கூடையுமே நம்ம கனெக்ஷனை கட் பண்ணிடுவோம். எந்த விசார்ட்ஸ் கூடயுமே பேசாமல் நம்ம அப்படியே ஒதுங்கி போய் தனியாகவே வாழ்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சிருவான். 6 மாதத்துக்கு முன்னாடியே டஸ்லீஸோட வீட்டு வாசலில் வந்து நிற்கிற ஹாரியை பார்த்து டஸ்லீஸ் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா ஹாரி இப்போ கொஞ்சம் கூட கவலைப்படலை. அவன் வேகமாக அவனோட ட்ரங்க் பட்டி இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு அதை நல்லா சாத்தி லாக் பண்ணிவிட்டு சுற்றி பார்ப்பான் ஹெட்விக் எங்கன்னு. ஹெட்விக் தான் ஹாக்வர்ட்ஸில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரங்க் பட்டியை மட்டும் இழுத்துட்டு இப்போ அந்த டோர் கிட்டக்க வந்து கதவை திறக்க வருவானா. ஓ, ஓடி போக போறியா அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலான வாய்ஸ் கேட்குமா. ஹாரி திரும்பி பார்ப்பான். பார்த்தா ஃபினியஸ் நிக்கோலஸ் இருக்கார்ல, அவரோட அந்த போர்ட்ரைட் அந்த கேன்வாஸ் இருக்கும்ல அதில் வந்து இப்போ அப்பியர் ஆகி நிற்பார். இதெல்லாம் நல்லா நீங்களாகவே இமேஜின் பண்ணிக்கோங்க. அவர் அந்த போர்ட்ரைட்டுக்கு வந்து அந்த போர்ட்ரைட்டோட ஃப்ரேம் இருக்கும்ல அதில் சாஞ்சிக்கிட்டு லீன் பண்ணிட்டு நின்றுட்டு ஹாரியை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக ஒரு மாதிரி அம்யூஸ்டாக பார்த்துட்ருப்பாரு. நான் ஒன்றும் ஓடி போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி திரும்பிடுவானா. நான் என்ன நினச்சேன்னா அப்படின்னு ஃபினியஸ் நிக்கோலஸ் அவரோட பாயிண்டடான பியர்ட் இருக்குல்ல அதை நல்லா தடவி கொடுத்துட்டே பேசிகிட்ருப்பாரு. இந்த கிரிஃபண்டோர் ஹவுஸில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பிரேவானவங்கன்னுலாம் நினச்சேன். உன்னை பார்த்தா அப்படி இல்லை. நீலாம் என் வீட்டில் இப்போ இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. நாங்கள் ஸ்லிதரின்ஸ்லாம் எப்போவுமே பிரேவாக இருப்போம், ஆனால் ஸ்டூப்பிடாக இருக்க மாட்டோம். பிகாஸ் எங்களுக்கு சாய்ஸ் கிடச்சிச்சின்னா எப்போவுமே நாங்கள் எங்கள் கழுத்தை தான் காப்பாற்றிப்போம் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. நான் ஒன்றும் என் கழுத்தை காப்பாற்றுறதுக்காக இப்போ இங்கேருந்து போகலை அப்படின்னு ஹாரி எரிச்சலாக சொல்லிக்கிட்டு இருப்பான். ஓ அப்படியா, அப்போ நீ இங்கேருந்து பயந்து போய் ஓடி போகலையா? ரொம்ப பெருந்தன்மையோடு இருக்கியோ அப்படின்னு அவர் கேட்பாரா. ஹாரி வந்து அவர் அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு அந்த டோர் நாம்ப ஓப்பன் பண்ணிகிட்ருப்பானா. ஃபினியஸ் நிக்கோலஸ் இப்போ ரொம்ப லேசியாக பேசுவார். ஆல்பஸ் டம்பிள்டோர் உனக்கு ஒரு மெசேஜை பாஸ் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்வாரா. ஹாரி வேகமாக திரும்புவான். என்னது அப்படின்னு அவன் கேட்பான். நீ எங்கே இருக்கியோ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லுவாரா. நான் எங்கேருந்து நகரவே இல்லை, என்ன மெசேஜுன்னு சொல்லுங்க அப்படின்னு ஹாரி சொல்வானா. அதான் நான் சொல்லிட்டேனே அப்படின்னு ஃபினியஸ் நிக்கோலஸ் இப்போ ரொம்ப ஸ்மூத்தாக சொல்வார். டம்பிள்டோர் என்ன சொன்னார்னா, நீ எங்கே இருக்கியோ அங்கவே இரு அப்படின்னு சொல்லுவாரா. ஏன் அப்படின்னு ஹாரி ரொம்ப ஈகராக அவனோட ட்ரங்க் அப்படியே கீழே போட்டுட்டு கேட்டுட்ருப்பான். நான் எதுக்காக இங்கே இருக்கணும்னு அவர் சொல்கிறாரு, வேற என்ன சொன்னார் அப்படின்னு கேட்பானா. வேறு எதுவும் சொல்லலை அப்படின்னு ஃபினியஸ் நிக்கோலஸ் அவரோட நல்ல ஒல்லியாக இருக்கிற புருவத்தை நல்லா உயர்த்திட்டு ஹாரி ஒரு மாதிரி எரிச்சலாக பார்ப்பாரு. ஹாரிக்கு இப்போது புல்லுலேருந்து பாம்பு பாஞ்சு வர மாதிரி கோவம் எக்ஸ்ட்ரீமாக பாஞ்சு வந்துட்டுருக்கோம். அவன் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி போயிருக்கான். அவன் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கான். அவன் வந்து இப்போ தான் ஒரு டெரரை வந்து அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. இப்போ திரும்பவும் ஒரு மிகப்பெரிய டெரரை வந்து அவன் வந்து கேட்டிருக்கான். எது ஒரு 12 மணி நேரத்தில். அண்ட் ஸ்டில் டம்பிள்டோர் இவன்கிட்ட பேசாமல் இவனை அவாய்ட் பண்ணுறது அவனுக்கு எக்ஸ்ட்ரீமாக கோவம் பற்றிக்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ அவ்வளோதானா அப்படின்னு அவன் ரொம்ப சத்தமாக ஃபினியஸ் நிக்கோலஸ் கிட்ட பேசிகிட்டு இருப்பான். நீ எங்கே இருக்கியோ அங்கேயே இரு. இதே தான் அந்த டிமெண்டர்ஸ் அட்டாக் பண்ணும் போது என்கிட்ட சொன்னாங்க. நீ எங்கே இருக்கியோ அங்கேயே இரு, பெரியவங்க நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். ஏன்னா உன்னோட சின்ன மூளையை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது, எதையெல்லாம் நீ தாங்கிக்க மாட்ட அப்படின்னு தானே எல்லோரும் சொன்னாங்க அப்படின்னு ஹாரி எக்ஸ்ட்ரீமாக கோவத்தில் பயங்கரமாக கத்திகிட்ருப்பானா. உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு ஃபினியஸ் நிக்கோலஸ் இப்போது ஹாரியை விட ரொம்ப பயங்கர லவுடாக அவரும் கத்துவார். இந்த கன்றாவினால தான் எனக்கு டீச்சராக இருந்தது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் ரொம்ப வெறுத்தேன்.
உங்களை மாதிரி சின்ன பசங்களாம் நீங்கள் நினைக்கிறது மட்டும்தான் கரெக்டுன்னு உங்கள் மனசுக்குள்ளேயே கோட்டையை கத்தி வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. உன்னோட சின்ன மூளையை வச்சு நீ யோசிச்சு பார்க்கலையா, ஹாக்வர்ட்ஸோட ஹெட்மாஸ்டர் எதுக்காக எல்லா பிளானோட சின்ன சின்ன டீட்டெயிலையும் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்காருன்னு? அதுக்கு பின்னாடி எவ்வளோ முக்கியமான ரீசன் இருக்குன்னு கூடவா நீ யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிற? ஒரு நாளாவது அமைதியாக நின்று இது வரைக்கும் டம்பிள்டோர் சொன்ன ஆர்டர் எதையாவது நீ ஃபாலோ பண்ணி ஏதாவது தப்பாக நடந்திருக்கான்னு நீ யோசிச்சு பார்த்துருக்கியா? இல்லை. ஏன்னா நீயும் எல்லா சின்ன பசங்க மாதிரியும் நீ யோசிக்கிறது மட்டும்தான் கரெக்டு, நீ ஃபீல் பண்ணுறது மட்டும்தான் கரெக்டு, உன்னால் மட்டும்தான் இருக்கிற எல்லா டேஞ்சரையும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஒருத்தனுக்கு மட்டும்தான் டார்க் லார்ட் என்னென்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான்றது தெரியும். ஏன்னா நீ மட்டும்தான் புத்திசாலி. உன்னை வச்சு அவன் என்ன பிளான் பண்ணுறான்னு உன்னால் மட்டும்தான் ரியலைஸ் பண்ண முடியும். ஏன்னா நீ தான் புத்திசாலின்னு நினச்சிட்டு இருக்கேல அப்படின்னு ஒரு கத்திட்டு இருப்பாரா? என்னது, அவன் என்னை வச்சு ஏதோ பிளான் பண்ணுறானா அப்படின்னு ஹாரி வேகமாக கேட்பானா? நான் அப்படியா சொன்னேன் அப்படின்னு ஃபினியஸ் நிக்கோலஸ் அவரோட கையில் சில்க் க்ளவுஸ் போட்டிருப்பாரு, பட்டுனால செஞ்ச க்ளவுஸ் போட்டிருப்பாரா, அதை இப்படியே சுற்றி சுற்றி பார்க்குற மாதிரி செஞ்சிட்ருப்பாரு. ஓகே, நான் கிளம்புறேன். உன்ன மாதிரி சின்ன பசங்களாம் லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்கதை என்னால் நின்று கேட்டுட்ருக்க முடியாது. குட் டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஃப்ரேமோட எஜ்ஜிலேருந்து நகண்டு அப்படியே நடந்து போயிடுவார். அந்த ஃப்ரேமே இப்போ எம்டியாக இருக்கும். ஃபைன், போய் தொலைங்க அப்படின்னு ஹாரி இப்போ பயங்கரமாக அந்த எம்டி ஃப்ரேமை பார்த்து கத்திட்டு இருப்பான். அண்ட் ஒன்றுமே பண்ணாததுக்கு டம்பிள்டோருக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவன் பயங்கரமாக கத்துவான். அந்த எம்டி கேன்வாஸ் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கும். ஹாரிக்கு அப்படியே பத்திக்கிட்டு பயங்கரமாக கோவம் வந்துட்டுருக்கும். அவன் ட்ரிங்க் பட்டியை திரும்பவும் உழுக்குள்ளே எடுத்துகிட்டு அவன் பெட்டு பக்கத்தில் வச்சு அப்படியே அந்த பெட்டில் போய் தலைகீழாக குப்பரை படுத்துருவான். அவனுக்கு நல்லா கண்ணை இறுக்கமாக மூடிப்பானா. அவனுக்கு பாடிலாம் ரொம்பவே ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவனுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்கும். ஏன்னா அவன் நேற்றும் தூங்கலை, இப்போ வரையும். அப்போ அவன் எவ்வளோ டயர்டாக இருப்பான். ஃபஸ்ட்டு அவன் இவ்வளோ தூரம் இந்தளவுக்கு அவன் ட்ராமாவை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவனுக்கு எவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும். அவனுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா. ஆனால் அவனுக்கு தூங்கவே ரொம்ப பயமாக இருக்கும். ஒருவேளை நம்ம தூங்கிட்டோம்னா என்ன பண்ணுறது? ஆனால் டம்பிள்டோர் நம்மளை இங்கே தான் ஸ்டே பண்ண சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் நம்ம தூங்கலாமா, நம்மளை தூங்க அலோவ் பண்ணியிருக்காங்களா? ஆனாலும் அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஒருவேளை திரும்ப அப்படி நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதெல்லாம் நினச்சி ரொம்ப பயப்படுவான். இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதிலேயே தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொருத்தவங்களோட மைண்டு எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஹாரி பாட்டர் மூவியோ சரி புக்கோ சரி குழந்தைங்களுக்காக தயாரிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு மாயாஜால உலகம், ஒரு மாயாஜால ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. மூவியும் சரி புக்கும் சரி, நம்ம இன்னும் எத்தனை வருஷம், நம்ம இன்னும் வயசாக இன்னும் எத்தனை வருஷம் இந்த புக்கை நம்ம திரும்ப ரீட் பண்ணாலும் ஒவ்வொரு ஏஜ்லேயும் நமக்கு ஒவ்வொரு மாதிரி விஷயத்த இந்த புக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும் போது தான் இந்த மூவிஸ் பார்த்தேன். அப்போ எனக்கு ரொம்ப அந்த மாயாஜால உலகமே எனக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. அதுக்கப்புறம் நான் காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் புக்கை ரீட் பண்ணேன். புக்கை ரீட் பண்ணும்போது எனக்கு மூவியில் காமிக்காத புக்கில் இருக்கிற நிறையா விஷயங்களை ரீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப அது சுவாரஸ்யமாக ரொம்பவே வேறு லெவலில் இருந்தது. இவ்வளோ இருக்கான்னு. அப்புறம் என்ன இருந்ததுன்னா, ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலாக என்னென்ன கோத்ரூ பண்ணியிருக்காங்கன்றதையும் எனக்கு புக் ரீட் பண்ணும்போது தெரிஞ்சுது. பட் இப்போது நான் ரிலேட் பண்ணுற மாதிரி என்னால் அந்த டைமில் ரிலேட் பண்ணிக்க முடியல. ஏன்னா நம்ம எல்லாருமே காலேஜ் டேஸில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்போம். ரொம்ப அந்த யங்காக இருக்கிறனால நம்ம நம்மளோட ஒரு உலகத்தில் இருப்போம். பிகாஸ் ஸ்கூல் படிக்கிற போது ரொம்ப அந்த படிக்கிறதுல ப்ரெஷர் இருக்கும் அந்த டைம்லாம். இப்போது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. பட் அந்த டைம் தான் சென்டம் எடுக்கணும், 95 above தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். அண்ட் என்னென்னா, ஸ்கூல் டைம் படிக்கும்போது எங்கள் வீட்லேயும் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். லைக் சின்ன பிள்ளைங்க என்ன பார்க்கணுமோ அதை தான் பார்க்க வைப்பாங்க. ஏர்லி டீனில் இருக்கிறவங்க என்ன பார்க்கணுமோ அதை தான் பார்க்க வைப்பாங்க. அது எனக்கு இப்போது எங்கள் அம்மா அப்பா எங்கள் அக்கா அந்த டைம் என்கிட்டக்கா அந்த மாதிரி பண்ணது இப்போது நான் எனக்கு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. கிளாட் அவங்க என்ன அந்த மாதிரி வளர்த்துருக்காங்க அப்படின்னு. 18 ஏஜ்க்கு அப்புறம் தான் 18 ஏஜ்க்கு மேலே இருக்கிறவங்க என்னென்ன பார்க்கலான்றதே அலோவ் பண்ணாங்க. ஸோ நான்லாம் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் இந்த வேம்பயர் டைரி சீரீஸ் இந்த மாதிரி நிறையா எனக்கு பிடிச்ச சீரீஸ்னால் நான் அப்போ தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ நான் ஒரு ட்ரீமி ஸ்டேட்டில் இருப்பேன். அப்புறம் காலேஜ் டேஸில் நம்ம படிச்சுட்டே இருப்போம். எப்படியாவது A கிரேடுக்கு மேலே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்கிறதுலே போயிடும். அண்டு என்னை சுற்றி அந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எனக்குன்னு ஒரு கேங் நல்லா பெருசாக இருந்தது, ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி. ஸோ அதுக்கு மேலே அவங்களுக்கு தாண்டி என்ன நடக்குதுன்னு நான் யோசித்ததே கிடையாது. என்னை யோசிக்கவும் அவங்க வச்சதில்லை நான். ஏன்னா அந்த ஒரு நம்ம நல்லா ஜாலியாக அப்படி இருப்போம். எப்போ எனக்கு அந்த ரியாலிட்டி ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, நான் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம்
இந்த விஷயத்த நான் எதுக்காக இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன்னா, ஒரு ஃபியூ சாப்டர்ஸ்க்கு முன்னாடி இந்த மால்ஃபாய் இருக்கான்ல, அவன் வந்து பயங்கரமாக இந்த ரானெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக புலி பண்ணிகிட்ருப்பான். அவன் வந்து முன்னாடி புக்கிலேருந்தே அவன் அப்படி தான் புலி பண்ணிகிட்ருப்பான். பட் இந்த புக்கில் வந்து அவன் புலி பண்ணுறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ரொம்ப மேலே போயிட்டுருக்கும். அதை வந்து நான் காலேஜ் டைமில் புக்கில் ரீட் பண்ணும்போது எனக்கு செம்ம கடுப்பாக தான் வந்தது. பட் இதை நான் திரும்ப இந்த ஏஜில், நான் இப்போ இருக்கிற ஏஜில் நான் திரும்ப ரீட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கடுப்பாகுது. அதை வந்து என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா நான் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம், நம்ம எல்லாருமே ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா, நம்ம ஏஜில் இருக்கிறவங்களே அங்கே இருக்க மாட்டாங்க. நம்மளோட மூத்தவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கம்மியாக இருக்கிற ஏஜில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் பீப்புள் தான் இருப்பாங்க. வேறு ஊர்லேருந்து வரவங்க, வேறு கண்ட்ரிலேருந்து வரவங்க, இந்த மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க. அப்போ தான் எனக்கு மிகப்பெரிய ரியாலிட்டியே ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா அது வரைக்கும் நான் வந்து எப்படி நினப்பேன்னா, இந்த உலகத்தில் மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே அப்படி தான் நினச்சிருப்போம். இந்த உலகத்தில் இருக்கிறவங்களில் 80% பீப்புள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஏன்னா நம்ம இப்போ ரொம்ப ப்யூராக இருப்போமா, அதனால நம்ம பார்க்குற எல்லாமே ப்யூராக இருக்கிறது தான் நம்ம நினப்போம். எல்லாமே நல்லது, எல்லாமே குட், அந்த மாதிரி தான் நினப்போம். ஆஃபீஸ் போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஐயோ அப்போல்லாம் கிடையவே கிடையாது, என்ன மனுஷங்க இப்படி இருக்காங்கன்றதை எனக்கு அப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது. பிகாஸ் இந்த சேம் புல்லிங் விஷயம் வந்து ஆஃபீஸில் நடந்தது. அது வந்து ரொம்ப கேஷுவலாக நடந்தது. அவங்களுக்கு வந்து தான் தப்பு பண்ணுறோம்னே தெரியாமல் அவங்க வந்து திரும்ப அப்படி பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் என்ன ஒரு ரொம்ப மனசு கஷ்டப்படுற விஷயம்னா, ஒரு பசங்களே இன்னொன்று பசங்களை கிண்டல் பண்ணுறது. அது என்னால் பார்க்கவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வேதனையாக இருக்கும். இப்போ ஒரு பையன் வந்து போயிட்டுருப்பான், எங்கள் பேயை க்ராஸ் பண்ணி போனான்னா, எங்கள் பேயில் இருக்க பசங்க வந்து அவனை தேவையில்லாமல் உட்காந்துட்டு காசிப் பேசி கிண்டல் பண்ணுறது. லைக் அவன் ட்ரெஸ் போட்டு போகிறது பார்த்தியா, வாட் இஸ் ஹி வேரிங், ஸ்டூபிட், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த மாதிரி மட்டமாக மித்தவங்களை பேசி கிண்டல் அடிக்கிறது. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய தப்பு. இதெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு நிறையா பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நோ, அந்த பையனோட சுச்சுவேஷன் அவங்க வீட்டில் எப்படி இருக்கும், அந்த பையன் என்ன மாதிரி ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலிலேருந்து வருவான், இங்கே வந்து சம்பாரித்து அவங்க வீட்டுக்கு கொடுத்து என்னென்ன பண்ணுறான்றது அவனுக்கு தான் தெரியும். அவன் என்னென்ன கோத்ரூ பண்ணுறான்ட்டு. அப்படி இருக்க ஒரு பையனை அவன் ஜெண்டரில் இருக்க பசங்க தான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு உட்காந்துட்டு போகிற வர பசங்களை உட்காந்துட்டு கிண்டல் அடிக்கிறது, புள்ளி பண்ணுறது, முக்கியமாக பொண்ணுங்க கிட்டக்க வந்து மித்த பசங்களை பற்றி கிண்டல் பண்ணி பேசுகிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான விஷயம், ஒரு எம்பாரசிங்கான விஷயம். அவங்களுக்கு வந்து அவங்க பண்ணுறது அசிங்கம்னே தெரிய மாட்டேது. எனக்கு இதை பார்க்கும் போது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோவம் வரும். பயங்கரமாக நிறைய டைம் நான் திட்டி விட்டுருக்கேன். முக்கியமாக என் முன்னாடி உட்காந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுதுன்னு திட்டி விட்டுருக்கேன். ஆனாலும் நோ, அவங்க வந்து திரும்ப அப்படியே தான் பண்ணிகிட்ருப்பாங்க. பிகாஸ் தே திங்க் இட் இஸ் என்டர்டைனிங். அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. ஐ டோன்ட் நோ வாட் kind of happiness they are experiencing in their body, but it is stupid, very very ரொம்ப ஒரு ஷிட். இதெல்லாம் இன்னொன்று ஒரு ஹைலைட் என்னென்னா, இந்த மித்த பசங்களாம் இருக்காங்களே, அவங்க வந்து வேறு மாதிரி ட்ரெஸ் போட்டு போவாங்க. லைக் நல்லா மாடர்னாக போட்டு போவாங்க, நல்லா நீட்டாக போட்டு போவாங்க, ஹை அண்ட் பிராண்டில் இருக்கிற க்ளோத்ஸு, அதில் இருக்கிற அக்சசரிஸ் அதெல்லாம் போட்டு போவாங்க. ஆனால் அதையும் உட்காந்து இந்த மாதிரி மனுஷங்க வந்து கிண்டல் பண்ணுறது. எப்படின்னா, அவன் போட்டு போகிற ட்ரெஸ் பாரு, மனசில் பெரிய இது நினப்பு, ஷோ ஆஃப் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறது. இந்த மாதிரி மனுஷங்களுக்கு புத்தி எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு வந்து ஒருத்தவன் கஷ்டப்பட்டாலும் அவங்களை கிண்டல் பண்ணுவாங்க, ஒருத்தவன் நல்லா வாழ்ந்தாலும் அவனை கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டீஸ் பண்ணணும், மித்தவங்கள ஹராஸ் பண்ணணும், மித்தவங்கள புலி பண்ணணும். அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அவங்க வந்து அதை நினச்சி சிரிச்சிட்ருப்பாங்க. ஆனால் என்னென்னா, இந்த மாதிரி ஆட்களை நம்ம என்டர்டெயினே பண்ணக்கூடாது. பட் அங்கே என்னோட ஆஃபீஸில் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஆட்களை சுற்றி ஒரு 10 பேர் உட்காந்துட்டு, பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி உட்காந்து சிரிச்சிட்ருப்பாங்க. இதில் என்னென்னா, பொண்ணுங்களையும் உட்காந்து கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து அமைதியாக அது பாட்டுக்கு போகுதுன்னா, அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து பயங்கரமாக கிண்டல் அடிக்கிறது. லைக் இவன் ஓல்ட் ஃபேஷனாக இருக்கா, எப்படி சொல்கிறது தமிழ், அதை இந்த பட்டிக்காடு மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி கிண்டல். இதெல்லாம் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸா, ஆனால் இந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க கிண்டல் அடிப்பாங்க. ஏதோ அது வந்து ஒரு டீக்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம், பட்டிக்காடுனா டீக்ரேட் பண்ணுற மாதிரி விஷயம்னு அவங்களே நினச்சிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து இன்னொன்று பொண்ணுங்க வந்து நல்ல மாடர்னாக, நல்லா இப்போ இருக்க ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு அவ்வளோ ஃபேஷனாக நடந்து போனாங்கன்னா அதையும் கிண்டல் பண்ணுறது, ஷோ ஆஃப் பண்ணிகிட்ருக்கு. பெரிய இதுன்னு நினப்பு மனசில். Oh my god, these people are really shit. இதை வந்து நம்ம எத்தனை தடவை, நான்லாம் நிறையா தடவை திட்டிருக்கேன். இந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்களுக்கு எம்பாரசிங்காக இல்லையா மித்தவங்களை இந்த மாதிரி நீங்கள் டீஸ் பண்ணுறது. அவங்க அழகாக போனாங்கன்னா
அது அவங்க பண்ணுறது எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து உண்மையாகவே பொறாமையில தான் ஒரு பொண்ணு அழகாக போச்சுன்னா அந்த பொண்ணை பார்த்து பொறாமைப்படுற மாதிரி தான் இருக்குது. ஒரு பொண்ணு அழகாக அலங்கரிச்சுட்டு போகிறத, நல்லா மாடர்னாக போகிறத பார்த்து ஒரு பையன் கிண்டல் பண்ணும்போது வெளியிலேருந்து பார்க்குற என்ன மாதிரி பீப்புளுக்கு எப்படி இருக்குன்னா, நம்மளை மாதிரி பீப்புளுக்கு எப்படி இருக்குன்னா, லைக் உனக்கு ஜெலஸாக அந்த பொண்ணு அழகாக போகிறது. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஒரு பொண்ணு கிண்டல் பண்ணாலும் சரி, ஒரு பையன் கிண்டல் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பொறாமை அந்த பொண்ணு இந்த மாதிரி அழகாக போகிறது அப்படின்ற மாதிரி தோணுது. அப்புறம் மிச்ச பொண்ணுங்க வந்து அந்த மாதிரி ஃபேஷனாக இல்லாமல் ரொம்ப எப்படி சொல்கிறது, நார்மலாக இருக்காங்கன்னா அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுறது போது எப்படி இருக்குன்னா, நீங்கள் சைக்கோவா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நானும் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நீங்கள் ரொம்ப போரிங்காக இருக்கீங்க, நீங்கள் எப்படி சொல்கிறது, இதுக்கெலாம் டென்ஷன் ஆகாதீங்க, இதெல்லாம் ஜஸ்ட்டு என்டர்டைன்மெண்ட் தான், ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பட் திஸ் இஸ் நாட் கூல். இது ஃபன்னே கிடையாது. அடுத்தவங்களை கிண்டல் பண்ணி அதில் வந்து ஹாப்பினஸ் பெறது வந்து ஃபன் கிடையவே கிடையாது. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு மித்தவங்களோட பிஸ்னஸில் மூக்க நினைக்காமல், மித்தவங்களோட பர்சனல் விஷயத்தில் மூக்க நினைக்காமல் அவங்கவுங்க வேலையை பார்க்குறது தான் உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம். அவங்க தான் நல்ல ஹியூமன். ஆனால் தனக்கு வந்து தான் தப்பு பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணிகிட்ருக்கிறது வந்து, ஐயோ கடவுளே, நான் என்ன சொல்ல, இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அதுதான் எனக்கு காலேஜ் படிக்கும்போது மேல்ஃபாய் புள்ளி பண்ணுற விஷயத்தை பார்க்கும்போது கோவம் வந்தது. ஆனால் ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் நான் என்னை சுற்றியும் மக்கள் இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு வந்து அதை ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. எனக்கு பயங்கர கோவம். எப்படின்னா, ரானோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை நான் திரும்ப ரீரீட் பண்ணும்போது எனக்கு அப்படி தான் இருந்தது. அவன் எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருப்பான். இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் கதை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ரியாலிட்டிலேயே இதானே நடந்துகிட்ருக்கு நமக்கு வந்து. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு டைமும் இந்த புக்கை நம்ம திரும்ப ஒவ்வொரு ஏஜில் ரீட் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தை இந்த புக்கிலேருந்து நம்ம வந்து கற்றுக்கலாம். மாலி ஆண்டி இதை அழகாக ஒரு சாப்டரில் சொல்லுவாங்க. நீங்கள் அதை நோட் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரில. பட் அந்த விஷயம் வந்து எனக்கு நல்லா ரிலேட் பண்ண முடிஞ்சது. அவங்க அதை வந்து மண்டங்கஸை பார்த்து சொல்லுவாங்க, உனக்கு வந்து நீ தப்பு பண்ணுறதே வந்து உனக்கு தப்பாக ரைட்டானே உனக்கு யாருமே சொல்லி கொடுக்கல, நீ தப்பு பண்ணுறனே உன்னால் ரியலைஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நம்ம உலகத்தில் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. மித்தவங்கள கிண்டல் பண்ணுறதும் சரி, மித்தவங்க பர்சனல் லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க, அதை பற்றி பேசுகிறது வந்து தப்புன்னே தெரியாமல் அதை வந்து தப்பு பண்ணிகிட்ருக்காங்க. பட் தட்ஸ் நாட் கூல். இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களை சுற்றி ஒரு சர்க்கிள் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பெட்டர் ரன். தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் இருக்கவே இருக்காதீங்க. அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான விஷயம். பிகாஸ் அவங்க உங்களையும் அப்படி தான் பண்ணுவாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் அந்த மாதிரி தான் கிண்டல் பண்ணுவாங்க. உங்களோட பேரண்ட்ஸையும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் சரி, இந்த மாதிரி ஆட்கள் வந்து அவங்களையும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் அவங்க அந்த மாதிரி தான் கிண்டல் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆல் தே வாண்ட் இஸ் ஹாப்பினஸ் பை புட்டிங் சம்ஒன் டவுன். இது வந்து ஒரு நல்ல சர்க்கிளே கிடையாது. ஸோ கீப் யுவர் சர்க்கிள் வெரி ஹெல்த்தி. இந்த மாதிரி ஆட்களெல்லாம் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. நம்மளும் யாரையாவது இந்த மாதிரி அடுத்து பேச போகிறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து மித்தவங்கள பேசலாமா, அது அவங்களோட பர்சனல் விஷயம். இது என்ன விஷயங்கள் நம்ம கோத்ரூ பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்களை நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, நம்ம கண்டிப்பாக ஒரு குட்டான ஒரு ஹியூமனாக தான் இருக்கணும். இந்த புக்கே, ஹாரி பாட்டர் புக்கோட முக்கிய கதையே அதுதான். பிகாஸ் இதெல்லாம் வந்து ஹாஃப் பிளட் பிரின்ஸில் சொல்லுவாங்க. ஆனால் நான் இதை வந்து நான் முன்னாடியே சொல்கிறேன், ஏன்னா இது உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி தெரியும். இவ்வளோ தூரம் வந்ததுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஹாரியும் சின்ன வயசில் எக்ஸ்ட்ரீமாக நிறையா கஷ்டங்களை கோத்ரூ பண்ணியிருப்பான். அம்மா அப்பா இல்லாமல் சொந்த சித்தி சித்தப்பாவே ரொம்ப மோசமாக அவனை வந்து ஒரு இன்செக்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவன் எவ்வளோ அந்த பையன் வந்து கஷ்டப்பட்டிருப்பான், ஒரு சின்ன பையனா. அதே மாதிரி தான் வால்டமோர்ட்டும் சின்ன வயசில் நிறையா கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கான். பட் அவங்க 2 பேரும் சூஸ் பண்ண பார்த்தீங்களா, ஒருத்தவன் குட்டான ஹியூமனாக இருக்கான், ஒருத்தவன் பேடாக ரொம்ப ரொம்ப மோசமானவனாக இருக்கான். இதுதான் டிஃப்ரென்ஸ். நம்ம என்ன கஷ்டங்கள் நமக்கு வந்தாலும் எப்படியாவது ஒரு குட்டான ஹியூமனாக இருந்துருங்க. உண்மையாகவே வாழ்க்கை வந்து அப்படின்னா தான் நம்மளால் நைட்டு தூங்க முடியும். அடுத்த நாள் தூங்க முடியாது ஒருத்தவங்களுக்கு கஷ்டத்தை நம்ம கொடுத்துட்டு. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், பி அ குட் ஹியூமன். கிளாட் இப்போ நான் அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் இல்லை, அங்கேருந்து நான் வந்துட்டேன். இப்போ வந்து என்னோடய சர்க்கிளே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான, ரொம்ப ஒரு குட்டான ஒரு சர்க்கிளாக இருக்குது. ரொம்ப ஒரு அழகான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்குது. பட் ஸ்டில் அந்த ஒரு 2 இயர்ஸ் வந்து, ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாண்டிங்காக இருந்தது. நான் அங்கேருந்து வந்தக்கப்புறமே அதை பற்றிலாம் எனக்கு யோசிக்கும் போது எனக்கு கோவம் தான் வரும். ரொம்ப க்ரீப்பியாக இருக்கும். என்ன மாதிரி ஒரு டாக்ஸிக் பீப்புள், என்ன மாதிரி ஒரு சைக்கோஸ் அப்படின்ற மாதிரி தான் தோணும்.
ஸோ மாலி ஆண்டி சொன்ன மாதிரி தான், அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்கன்னே தெரியாமல் தப்பு பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து அந்த மாதிரி இருக்க வேணாம். யாரையும் நம்ம டீஸ் பண்ண வேணாம், புல்லி பண்ண வேணாம், ஹராஸ் பண்ண வேணாம். அடுத்தவங்களோட பர்சனல் விஷயத்தை பற்றி நம்ம பேசவே வேணாம். யாருமே அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணாதீங்க. அது ஏன்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் இருக்குது. நிறைய புக்ஸ் நம்ம ரீட் பண்ணணும். எவ்வளோ புக்ஸ் இருக்குது, அதை ரீட் பண்ணவே டைம் இருக்காது. யூடமியில் ஒரு கோர்ஸ் முடிக்கவே எனக்குலாம் டைம் இருக்காது. ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உட்காந்து எல்லாரை பற்றியும் காசிப் பேசிகிட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதிரி பீப்புளை உங்கள் பக்கத்துலேயே நீங்கள் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி மித்தவங்கள டீஸ் பண்ணி அதில் ஜாலியாக வரவங்க, என்டர்டெயின் பண்ணுறவங்கள வந்து உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி மித்தவங்கள பற்றி காசிப் பேசிட்டு மித்தவங்க பர்சனல் லைஃப்பில் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் தெரியுமா, அவன் என்ன பண்ணிகிட்ருக்கா தெரியுமா, அந்த மாதிரி பேசுகிற ஆட்களே தயவு செஞ்சு உங்கள் சுற்றி வச்சுக்கவே வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கும் ஹெல்த்தி கிடையாது, உங்கள் ஃபேமிலிக்கும் ஹெல்த்தி கிடையாது. முக்கியமாக உங்களுக்கு கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்தியே கிடையவே கிடையாது. நம்ம வந்து நமக்கு அப்புறம் இருக்க யங்கர் ஜென்ரேஷனை நம்ம தான் கரெக்டாக வளர்க்கணும். நம்ம தான் ஒரு குட் ஹியூமனாக நம்ம வளர்க்கணும். ஸோ இந்த மாதிரி பீப்புளெலாம் சுற்றி இருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்கள பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ உங்கள் மேக் ஷுர் யுவர் என்விரான்மெண்ட் அண்ட் யுவர் சர்க்கிள் இஸ் வெரி வெரி குட் அண்ட் பியூர். அண்ட் இன்னொன்று என்னென்னா கீபோர்ட் வாரியர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒளிஞ்சு உட்காந்துட்டு மித்தவங்களை பற்றி இந்த சோஷியல் மீடியாவில் வந்து மித்தவங்கள பேஜில் போய் மீனான கமெண்ட்ஸ் போடுறது, ரூடான கமெண்ட்ஸ் போடுறது, தப்பான கமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பாஸ் பண்ணுறதுலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஒரு ஸ்க்ரீன் எடுத்து கீபோர்டை ஓப்பன் பண்ணி இவ்வளோ தூரம் டைப் பண்ணி போடுறாங்கன்னா அப்போ அவங்க ரியல் லைஃப்பில் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களெல்லாம் பக்கத்துலேயே வச்சுக்காதீங்க. ரன், ஓடிடுங்க அண்ட் ரிமூவ் தெம் ஃப்ரம் யுவர் லைஃப். அதுதான். இப்போ நான் எதுக்காக இவ்வளோ தூரம் பேசுனேன்னு எனக்கே தெரில, அப்படியே ஃப்ளோவில் பேசிட்டு வந்துட்டேன். பட் அதுதான் இந்த புக்குக்காக தான் நான் அதை பேசினேன். இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நல்லா உன்னிப்பாக நோட் பண்ணுங்கள். நிறையா விஷயங்கள் மாலி ஆண்டி பேசும்போதும் சரி, ஹெர்மாயினி கோவத்தில் கத்தும் போதும் சரி, டம்பிள்டோர் நிறையா விஷயங்கள் பண்ணுவார். அதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். ஒரு சில விஷயங்கள் அவர் ஏன்டா அப்படி பண்ணாருன்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் அவர் பண்ணது நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரியும் நமக்கு தோணும். ஹாரியோட கோவத்தையும் நிறையா நோட் பண்ணுங்கள். ஏன்னா அவனும் சின்ன பையன்தான். அவன் வந்து ஒரு டீனேஜ் பாய் தான். ஒரு சில விஷயங்கள் அவன் கோவப்படுறது வந்து எதுக்குடா எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் ஹீஸ் அன் யங் கை, டீனேஜில் இருக்கான், இவ்வளோ தூரம் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது. ஆனாலும் அவன் வந்து ஒரு குட்டான ஹியூமனாக இருக்க தான் அவன் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அவன் அப்படி தான் இருக்கான். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து கொஞ்சம் நம்மளோட மைண்ட் செட்டையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இன்னும் 5 வருஷம் 6 வருஷம் கழித்து இந்த புக்கை நான் ரீரீட் பண்ணும்போது அப்போ வந்து நான் வேறு மாதிரி இருக்கலாம். ஏன்னா அப்போ வந்து இன்னும் நிறையா விஷயத்த என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிறத விட அப்போது என்னோடய மைண்ட் செட் இன்னுமே மெச்சூர் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஆகணுன்னு தான் எனக்கும் ஆசை, இன்னும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகணுன்ட்டு. பட் எஸ், ஆனால் ஒவ்வொரு நம்மளோட லைஃப் ஸ்டேஜில் இந்த புக்கை நம்ம ரீட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை நம்ம இதுலேருந்து கற்றுக்கலாம். பிகாஸ் நம்மளை சுற்றி மட்டும்தான் எல்லாமே கெட்டதாக நடக்குது அந்த மாதிரிலாம் நம்ம நினைப்போம். ஏன்னா நம்ம கஷ்டமாக இருக்கும்போது நமக்கு அந்த மாதிரி தான் தோணும், நமக்கு தான் இப்படிலாம் நடக்க தோணும். ஏன்னா ஒரு சர்டைன் டைமில் நான் ஆஃபீஸில் இருந்தபோது இதெல்லாம் என்னை சுற்றி இந்த மாதிரிலாம் மக்கள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நான் அப்படி நினச்சிருக்கேன். ஆனால் கரையவே கிடையாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணுவாங்க. எல்லோரும் கால் பண்ணி அவங்களோட ஒர்க் லைஃப்பில் என்னென்ன நடந்துகிட்ருக்கு, அவங்களோட ஆஃபீஸில் என்னென்ன நடந்துகிட்ருக்கு, அவங்க பிஸ்னஸில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு அதெல்லாம் சொல்லும்போது இன்னும் ரொம்ப ஹாரராக இருக்கும். என் ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தி டெய்லியும் ஃபோன் பண்ணி ரொம்ப புலம்பா பிகாஸ் அவ்வளோ மோசமாக நடந்துகிட்ருக்கோம் அவளோட என்விரான்மெண்ட்டில். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே க்ரீப்பியாக இருக்கும். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்குள்ளேயும் நாங்கள் பேசிக்கிறது அதுதான், என்ன நடந்தாலும் நம்மளோட நல்ல குணத்தை வந்து விட்டுறக்கூடாது. வாட் எவர் ஹேப்பன், நம்ம வந்து ஒரு ஹியூமனாக இருந்துட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நல்ல விஷயங்களை மட்டுமே பேசிட்டு நல்ல விஷயங்களை மட்டுமே செஞ்சுட்டு கடந்து போயிடணும். அதை தான் இந்த புக்கில் ஹாரி பண்ணிகிட்ருக்கான். அவன் பண்ணவும் ட்ரை பண்ணுவான். அவன் ரொம்ப ட்ரை பண்ணுவான். ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் அவன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கான். ஆனாலும் அவனுக்கு கோபம் வந்தாலும் அவன் வந்து மித்தவங்களை பற்றி தான் யோசிப்பான். நம்ம வந்து இப்போது இங்கே இருந்து பாம்பா மாதிரி மித்தவங்களை அட்டாக் பண்ணிட்டோம்னா என்னாகிறது, அவனோட தாட் வந்து அப்படி தான் போகும். மித்தவங்க அவனை என்ன நினைக்கிறாங்கன்றது 2வது பட்சம், மித்தவங்கள நம்ம அட்டாக் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் அவனோட தாட்டாகவே இருக்கும். ஸோ கம்மிங் டு த ஸ்டோரி, ஹாரி அந்த பெட்டில் போய் குப்பரக்க படுப்பானா. அவன் நல்லா கண்ணை இறுக்கமாக மூடிப்பான். அவனோட பாடிலாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும்,
ரொம்ப வலிச்சிட்ருக்கும். தென் சடனாக அவனோட தலைக்குள்ளே இப்போ ஒரு ஃபில்ம் ஓடுற மாதிரி இருக்கும். என்னென்னா ஒரு படம் ஓடுற மாதிரி இருக்கும். என்னென்னா திரும்ப அவன் வந்து அந்த யாருமே இல்லாத அந்த டெசர்டட் காரிடோரில் இருப்பான். அந்த நல்லா பிளெயின் பிளாக்காக இருக்கும் அந்த டோரு. அந்த காரிடோரோட எண்டில் ஒரு டோர் இருக்கும்ல, அது நல்லா பிளாக்காக இருக்கும். 2 பக்கமும் கல் இருக்குல்ல, பாறாங்கல்னால கட்டின செவராக இருக்கும். 2 பக்கம் டார்ச்சஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த டோரை போய் அவன் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் அவனால் ஓப்பன் பண்ண முடியாது. அவன் அங்கவே நின்றுட்டு ரொம்ப அப்படியே டெஸ்பரேட்டாக அந்த கதவையே பார்த்துட்ருப்பான். அவனுக்கு மட்டும் உள்ளுக்குள்ளே அங்கே என்ன இருக்குதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயமா, எவ்வளோ பெரிய ப்ரைஸாக இருக்கும். அவனோட தழும்பு மட்டும் இப்போ வலிக்காமல் இருந்துச்சுன்னா அவன் கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கிளியராக பார்க்க முடியுமே அப்படின்ற மாதிரி அவன் வந்து யோசிச்சுட்டு இருப்பானா. இதெல்லாம் அவன் கனவு கண்டுட்ருப்பான். ஹாரி அப்படின்னு ரானோட வாய்ஸ் இப்போ ரொம்ப தூரத்துலேருந்து கேட்குற மாதிரி இருக்கும். டின்னர் ரெடி ஆயிடுச்சுன்னு அம்மா சொன்னாங்க. ஆனால் உனக்கு ரொம்ப தூக்கமாக இருக்குது, டயர்டாக இருக்குன்னா நீ பெட்டில் படுத்துப்பியான், அம்மா உனக்கு தனியாக எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு ரான் சொல்கிறது கேட்குமா. ஹாரி வந்து அவனோட கண்ணை ஓப்பன் பண்ணுவான். பட் ரான் அதுக்குள்ளே அந்த ரூம்லேருந்து வெளியில் போயிடுவான் போல். ரானுக்கும் இப்போ நம்ம கூட இருக்க சுத்தமாகவே பிடிக்கல. மூடி சொன்னதை கேட்டிருப்பான்ல, ஸோ கேட்டதுலேருந்து அவனுக்கும் நம்ம கூட இருக்க பிடிக்கல போல் அப்படின்னு ஹாரி நினப்பான். யாருக்குமே நம்ம இங்கே இருக்கிறது இனி சுத்தமாக பிடிக்காது போல். என்னோட உடம்புக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க எப்படி நம்ம கூட இருக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹாரி யோசிச்சுட்ருப்பான். அதனால் அவன் டின்னர் சாப்பிட கூட போகமாட்டான். திரும்பவும் அப்படியே அந்த பெட்லேயே படுத்து கிடப்பான். தென் கொஞ்சம் நேரம் கழித்து அவன் கண்ணை முடிப்பானா, பார்த்தா அடுத்த நாள் ஆயிரும். அந்த நைட்டு ஃபுல்லாக அவன் டின்னர் சாப்பிடாமல் அப்படியே படுத்து தூங்கியிருப்பான். அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங்காக இருக்கும். அவனுக்கு பயங்கரமாக வயிறு வலிச்சிட்ருக்கும். ஏன்னா அவ்வளோ பசிக்கும், அவன் சாப்பிடவே இல்லைல்ல. ரான் பக்கத்து பெட்டில் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். ஹாரி எந்திரிப்பானா, பார்த்தா அங்கே ஃபினியஸ் நிகலஸ் நின்றுட்டுருப்பாரு அவரோட ஃபோட்டோ ஃப்ரேமில். அவர் வந்து இப்போ நின்றுட்டுருப்பாரா. அப்போ தான் ஹாரிக்கு தோணும், ஒருவேளை டம்பிள்டோர் தான் நம்மளை வாட்ச் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சி வச்சுருப்பாரோ அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். யாரையாவது நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோமா என்னன்றதை பார்க்குறதுக்காக ஃபினியஸ் நிகலஸ் இங்கே நம்மளை கார்ட் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சி வச்சுருக்காரு போல் அப்படின்னு அவன் யோசிப்பான். ஏன்னா ஃபினியஸ் நிகலஸ் இவனையே தான் பார்த்துட்ருப்பாரு. அவன் ஒரு அசுத்தமானவன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஹாரிக்குள்ளே இப்போ ரொம்ப பெருசாகிற மாதிரி இருக்கும். அவன் வந்து நம்ம அன்க்ளீனாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவன் ரொம்ப யோசிப்பான். எப்படி இருக்கும்னா, நம்ம டம்பிள்டோரோட ஆர்டரை வந்து கேட்டிருக்கவே கூடாது. இந்த கிரிமால்டு பிளேஸில் இப்படியே நம்ம இருந்தோம்னா எல்லாருமே இப்படியே நம்மளை நினச்சாங்கன்னா அதுக்கு பேசாமல் நம்ம ப்ரைவேட் ட்ரைவே போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அன்றைக்கி காலையில் ஃபுல்லுமே எல்லாருமே கொஞ்சம் பிஸியாகவே இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேட் பண்ணிகிட்ருப்பாங்களா. அப்புறம் என்னென்னா, சீரியஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். இந்தளவு சீரியஸ் ஹாப்பியாக இருந்து ஹாரி பார்த்ததே கிடையாதா. ஏன்னா அவர் வந்து கேரோல்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பாடிட்டுருப்பார். அவருக்கு என்னென்னா, இப்போ கிறிஸ்மஸ்னால இங்கே எல்லாருமே அவர் கூட இங்கே கம்பெனி கொடுத்து இருக்கிறது அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் போல். அதனால் அவர் நல்ல மூடில் இருப்பார். இவன் வந்து மேலே இருக்க ட்ராயிங் ரூமில் தான் உட்காந்துருப்பான். யாருமே இருக்க மாட்டாங்க. அவன் மட்டும் அங்கே உட்காந்து வெளியில் ஜன்னல் வழியாக வெளியில் நல்லா ஸ்னோ விழுந்து கிடக்கும்ல கிறிஸ்மஸ் நேரம்ல. ஸோ நல்லா அப்படியே ஒயிட்டாக ஊரே இருக்குமா, அதை வேடிக்கை பார்த்துட்ருப்பானா. சீரியஸ் கீழ் ஃப்ளோரில் பேசுகிறது மேலே வரையும் கேட்டுட்ருக்கும். விச் மீன்ஸ் அவர் நல்ல ஒரு குட் மூடில் இருப்பார் போல். மேலே வரையும் கேட்டுட்ருக்குமா. தென் மாலி ஆண்டி ரொம்ப சாஃப்டாக ஹாரியை வந்து படிக்கட்கிட்ட வந்து நின்றுட்டு கூப்பிட்டுட்ருப்பாங்க லஞ்சு சாப்பிட. ஆனால் அவன் வந்து போகவே மாட்டான். இக்னோர் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஃபியூ ஃப்ளோர்ஸ் மேலே ஏறி மேலே போயிடுவான். 6 o'clock ஆகுமா, ஈவினிங் டோர்பெல் அடிக்கும். மிஸ்ஸஸ் பிளாக் இருக்காங்களே, சீரியஸ் பிளாக்கோட அம்மா, அவங்க வந்து திரும்பவும் பயங்கரமாக எக்கச்சக்கமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவன் என்ன நினப்பானா, மண்டங்கஸோ இல்லைனா ஆர்டரில் இருக்கிறவங்க யாராவது வந்திருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி நினப்பான். இவன் வந்து இப்போது பக்பீக்கோட ரூம் இருக்கும்ல, மேல் ஃப்ளோரில் சீரியஸ் வந்து பக்பீக்கை வச்சுருப்பார். நான் சொல்லியிருக்கேன்ல முன்னாடியே, ஹிப்போகிரிஃபை வந்து அவர் அங்கே தான் வச்சுருப்பார். ஏன்னா அவர் அங்கேருந்து தப்பிக்கும் போது, ஹாக்வர்ட்ஸ்லேருந்து தப்பிக்கும் போது பக்பீக் கூட தானே தப்பிச்சிருப்பார். ஸோ பக்பீக்கை கூட்டிகிட்டு வந்து இவரோட வீட்டில் தான் மேலே வச்சுருப்பார், இவரோட அம்மாவோட ரூமில். அந்த ரூமில் தான் ஹாரி மறைஞ்சிருப்பான். யார் கூடயுமே பேசவே கூடாதுன்ற மாதிரி அங்கே போய் தனியாகவே உட்காந்துருப்பானா. அவனுக்கு பயங்கரமாக பசிச்சுட்ருக்கும். ஏன்னா அவன் சாப்பிடவே இல்லை, டின்னரும் சாப்பிடல, லஞ்சும் அதுக்கு முன்னாடி நாள் லஞ்சு சாப்பிடல, டின்னர் அடுத்த நாள் நைட்டு வந்து டின்னர் சாப்பிடல, இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, லஞ்சும் சாப்பிடல, இப்போ ஈவினிங் ஆயிரும், சாப்பிடாமே உட்காந்துட்ருப்பானா. ரொம்ப பசிச்சுட்ருக்குமா. ஹிப்போகிரிஃப் உட்காந்து நல்லா செத்த எலியவாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கும். இவனுக்கு பயங்கரமாக பசிச்சுட்ருக்கும். பார்த்தா ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே அந்த டோர்பெல் அடிக்கும்ல, அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே இவன் இருந்தான்ல அந்த ரூமோட டோரை வந்து யாரோ பயங்கரமாக தட்டுவாங்க. ரொம்ப அப்படியே ஃபோர்ஸாக தட்டிகிட்டு இருப்பாங்களா. இவனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிரும். என்னன்னு பார்த்தா, நீ உள்ளே தான் இருக்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹெர்மோயினியோட வாய்ஸ் வந்துட்டுருக்கும். தயவு செஞ்சு வெளியில் வரியா, நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஹெர்மோயினி கத்திட்டு இருக்குமா.
நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஹாரி வேக வேகமாக கதவை திறந்துட்டு வெளியில் வருவானா. உங்கள் அம்மா கூடயும் அப்பா கூடயும் நீ ஸ்கீயிங் போகிறேன்னு சொன்ன அப்படின்னு அவன் வந்து கேட்டுட்ருப்பானா. வெல், உண்மையை சொல்லணுன்னா எனக்கு ஸ்கீயிங் அவ்வளோவாலாம் பிடிக்காது, அதனால தான் நான் இங்கே கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுவோம். அதோட முடியில் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும், அதோட ஃபேஸே ரொம்ப பிங்காகி போய் கிடக்கும். ஏன்னா அவ்வளோ கோல்டாக இருக்கும்ல, அதனால ரொம்ப பிங்காக இருக்கும். பட் தயவு செஞ்சு இந்த விஷயத்த ரான்கிட்ட சொல்லாத. அவன்கிட்டக்க எனக்கு ஸ்கீயிங் ரொம்ப பிடிக்கும்னு நான் சொல்லி வச்சுருந்தேன். ஏன்னா அவன் சும்மா நான் ஸ்கீயிங் போகிறத பற்றி கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருந்தான் அதனால் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருந்தது. பட் எக்ஸாம்ஸை நினச்சி சீரியஸாக இருக்கிறவங்க எல்லாருமே ஹாக்வர்ட்ஸ்லேயே தான் ஸ்டே பண்ணுறாங்க கிறிஸ்மஸ் லீவை அப்படின்னு எங்கள் அம்மாட்டையும் எங்கள் அப்பாக்கிட்டையும் சொல்லி வச்சேன். நான் எக்ஸாம்ஸை ஒழுங்காக பண்ணணும்னு நினச்சிட்டு அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. எனிவே வா, உன்னோட பெட்ரூம்க்கு போகலாம். ரானோட அம்மா நல்லா ஃபயரை லைட் பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் சாண்ட்விச்சஸும் மேலே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு இப்போ பிரிஸ்காக சொல்லிகிட்டு இருக்குமா. ஹாரி ஹெர்மாயினியை ஃபாலோ பண்ணிட்டு கீழே அங்கே செகண்ட் ஃப்ளோருக்கு போவானா. அவன் உள்ளுக்குள்ளே போனால், பெட்ரூம்குள்ளே போனால் அவனுக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். என்னென்னு பார்த்தா ரானும் ஜின்னியும் ரானோட பெட்டில் இவனுக்காக வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. நான் நைட் பஸ்ஸில் தான் இங்கே வந்தேன் அப்படின்னு ஹெர்மாயினி ஹாரி இப்போ வாயை திறந்து பேசுகிறதுக்கு முன்னாடியே அது பேச ஆரம்பிச்சிடும். டம்பிள்டோர் நேற்று மார்னிங் தான் என்கிட்ட நடந்த விஷயத்தையே சொன்னார். பட் நான் டேர்மோட எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணணும்ல, அப்போனா தான் அஃபிஷியலாக நான் அங்கேருந்து கிளம்பி லீவுக்கு வர முடியும். அம்பிரிட்ஜ் வேறு ஆல்ரெடி சரியான எரிச்சலில் இருக்காங்க. அவங்க அங்கே இருக்கும்போதே எப்படி நீங்கள் எல்லாருமே அங்கேருந்து கிளம்புனீங்கன்னு. பட் ஆர்த்தர் அங்கிளை சென்ட் மங்கோஸில் அட்மிட் பண்ணியிருக்கனால உங்கள் எல்லாருக்கும் முன்னாடியே பெர்மிஷன் கொடுத்துட்டதா டம்பிள்டோர் அம்பிரிட்ஜ் கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மாயினி வந்து இப்போ ஜின்னி பக்கத்தில் வந்து உட்காருமா. அவங்க 3 பேரும், ரான், ஜின்னி, ஹெர்மாயினி, அவங்க 3 பேரும் இப்போ ஹாரியவே பார்த்துட்ருப்பாங்க. நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. ஃபைன் அப்படின்னு ஹாரி ஸ்டிஃபாக சொல்லுவான். ஓ, பொய் சொல்லாத ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ பொறுமை இழந்து பேசும். சென்ட் மங்கோஸ்லேருந்து திரும்பி வந்ததுலேருந்து நீ யார்கிட்டையுமே பேசாமல் மறைஞ்சே இருக்கிறதா ரானும் ஜின்னியும் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ஓ அப்படியா சொன்னாங்க அப்படின்னு ஹாரி இப்போ எரிச்சலாக பயங்கர கோவமாக ரானையும் ஜின்னியையும் முறைச்சி பார்ப்பானா. ரான் டக்குன்னு அப்படியே கீழே குடிஞ்சு அவனோட பாதத்தை பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பான். ஆனால் ஜின்னி வந்து கண்டுக்கவே கண்டுக்காது. அது வந்து அப்படியே ஒரு மாதிரி ரான் நீ என்னை முறைச்சி பார்க்கலையா, நானும் அப்படி தான் பார்ப்பேன்ற மாதிரியே உட்காந்துட்ருக்கோம். வெல், நீ அப்படி தானே இருக்க, எங்கள் யாரோட மூஞ்சியும் நீ பார்க்கவே மாட்டேங்கிற அப்படின்னு ஜின்னி சொல்லுமா. நான் ஒன்றும் பார்க்கல, நீங்கள் தான் என்னோட மூஞ்சியை பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஹாரி கோவமாக சொல்லுவானா. மேபி நீ பார்க்குற நேரம் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்க பார்க்குற நேரம் நீ பார்த்துருக்க மாட்டே அப்படின்னு ஹெர்மாயினி ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லுமா. ரொம்ப ஃபன்னி அப்படின்னு ஹாரி வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக சொல்லிட்டு திரும்பிடுவானா. தயவு செஞ்சு இப்படி நீங்கள் எல்லோரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கதை ஸ்டாப் பண்ணுறீங்களா அப்படின்னு ஹெர்மாயினி ஷார்ப்பாக சொல்லும். இங்கே பாரு, நேற்று அந்த எக்ஸ்டெண்டபிள் இயர்ஸில் நீங்கள் என்ன கேட்டிங்கன்ற விஷயத்த ரானும் ஜின்னியும் என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ஓ அப்படியா அப்படின்னு ஹாரி வந்து இப்போ பயங்கர எரிச்சலாக வெளியில் ஸ்னோ கொட்டிகிட்ருக்கும்ல, அந்த விண்டோ வழியாக அதை பார்த்துட்டே உட்காந்துட்ருப்பான். இவங்க கிட்டக்க திரும்பவே மாட்டான். என்னை பற்றி தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கீங்களா. வெல், இப்போ எனக்கு அது பழகிருச்சு அப்படின்னு அவன் சொல்வானா. நாங்கள் உன்கிட்ட தான் ஹாரி பேசணுன்னு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு இப்போ ஜின்னி பேச ஆரம்பிக்கும். பட் அங்கேருந்து வந்ததுலேருந்து நீ எங்கள் யாருக்கிட்டேயுமே பேசாமல் மறைஞ்சே போய் உட்காந்துருக்க அப்படின்னு அதை சொல்லுமா. நீங்கள் யாரும் தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க, யாரும் என்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பான். அவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். நீ ஸ்டூப்பிட் மாதிரி பேசிகிட்ருக்க ஹாரி அப்படின்னு இப்போ ஜின்னி ரொம்ப கோவமாக சொல்லும். நீ மறந்துட்டியா ஹாரி, அந்த பேர் சொல்லக்கூடாதவன் என்னையும் பொசஸ் பண்ணியிருந்தான், அதனால அது எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஜின்னி சொல்லுமா. ஹாரிக்கு இப்போ தான் அவன் வந்து ரியலைஸே பண்ணுவான். ஏன்னா சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில் வந்து ஜின்னியை தானே அந்த வால்டமோர்ட் வந்து பொசஸ் பண்ணியிருப்பானா என்னென்னா ஆட்கொள்கிறது, விச் மீன்ஸ் அவங்க மைண்டை வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ ஹாரிக்கு வந்து இப்போ தான் அது ஞாபகமே வருமா. ஜின்னி இதை சொன்னோன்னே அவனுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவன் திரும்பி ஜின்னியோட முகத்தையே பார்ப்பான். நான் மறந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. உனக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி ஜின்னி கூலாக சொல்லும். ஐம் சாரி அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. ஆனால் அவன் வந்து உண்மையாகவே ரொம்ப மனசார தான் சாரி சொல்லுவான். ஸோ நீ என்ன நினைக்கிற, அந்த பேர் சொல்லக்கூடாதவன் என்னை பொசஸ் பண்ணியிருக்கான் தானே அப்படின்ற மாதிரி ஹாரி கேட்பானா. நீ என்னெல்லாம் பண்ணுறியோ அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஐ மீன் ஏதாவது ஒரு சில டைம் வந்து உனக்கு அப்படியே பிளாங்காக போன மாதிரி ஆயிடுதா? நீ எப்போயாவது நீ இங்கே இருப்ப, அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னே உனக்கு தெரியாமல் அந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி ஜின்னி கேட்குமா. ஹாரி வந்து வேகமாக யோசிப்பான். இல்லை அப்படின்னு சொல்லுவானா. அப்போனா அந்த பேர் சொல்லக்கூடாதவன் உன்னை பொசஸே பண்ணவே இல்லை அப்படின்னு ஜின்னி சிம்பிளாக சொல்லிடும்.
அவன் என்னை பொசஸ் பண்ணியிருந்த போது நான் என்ன பண்ணுறேன், நான் எங்கே இருக்கேனே எனக்கு எதுவுமே அவ்வளோவா ஞாபகமே இருக்காது. பல மணி நேரத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேனோ எனக்கு ஞாபகம் இருக்காது. ஒரு டைம் நான் ஒரு இடத்துல இருப்பேன், ஒரு டைம் நான் ஒரு இடத்துல இருப்பேன். அந்த நடுவில் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, நான் என்ன பண்ணிகிட்டு இருந்திருந்தேனோ எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு ஜின்னி சொல்லும். இப்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஜின்னியோட மைண்டை வால்டமோர்ட் அந்த சேம்பர் ஆஃப் சீக்ரெட் பார்ட்டில் வந்து என்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ணியிருக்கான்னு. ஹாரிக்கு வந்து ஜின்னி சொல்கிறத நம்பவே முடியல. ஆனாலும் ஜின்னி சொல்கிறத கேட்டக்கப்புறம் இவனுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஹார்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக சாஃப்டான மாதிரி இருந்தது. ஆனால் உங்கள் அப்பாவையும் அந்த பாம்பு அந்த கனவு இருக்குல்ல அப்படின்னு ஹாரி பேசுவானா. ஹாரி, இந்த மாதிரி கனவுகள் ஆல்ரெடி உனக்கு போன வருஷமே வந்திருக்கு. அந்த வால்டமோர்ட் போன வருஷம் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னு உனக்கு லைட்டாக ஃப்ளாஷ் மாதிரி கனவு வந்திருக்குல்ல அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு ஹாரி வேகமாக தலையை இல்லைன்ற மாதிரி ஆட்டிக்கிட்டே சொல்லுமா. நான் இந்த தடவை அந்த பாம்புக்குள்ளே இருந்தேன், நான் தான் அந்த பாம்பாகவே இருந்தேன். வால்டமோர்ட் தான் என்னை லண்டனுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா. எது ஒரே நாள்லையா அப்படின்னு ஹெர்மாயினி ஒரு மாதிரி எரிச்சலாக ஹாரியை பார்த்து கேட்கும். இதுக்கு தான் உன்னை ஹாக்வர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி புக்கை ரீட் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். பாவங்க அந்த ஹெர்மாயினி ஹாரிக்கிட்டேயும் ரான்கிட்டேயும் ஹாக்வர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி புக்கை ரீட் பண்ணுங்கன்னு ஒரு 100 தடவை கத்திருச்சு. அவனுங்க இன்னும் இந்த புக்கை ரீட் பண்ண மாதிரி இல்லை, எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ரீட் பண்ணாமல் எதையாவது ரீட் பண்ணாமல் ஸ்டூபிட் மாதிரி யோசிச்சுட்ருக்கானுங்க. ஸோ அதை தான் ஹெர்மாயினி சொல்லும். அட்லீஸ்ட் அதை நீங்கள் ரீட் பண்ணாவது ஹாக்வர்ட்ஸ்குள்ளே அப்பரேட்டோ இல்லைன்னா டிஸப்பரேட்டோ பண்ண முடியாதுன்ற விஷயம் உங்களுக்கு திரும்ப ஞாபகம் வருதான்னு பார்ப்போம். வால்டமோர்ட்னாலேயே ஹாக்வர்ட்ஸ்குள்ளெல்லாம் அப்பரேட்டோ டிஸப்பரேட்டோ பண்ண முடியாது ஹாரி. அவனால் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் பறந்து உன்னோட டார்மிட்டரிக்குள்ளெல்லாம் வர முடியாது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. நீ உன்னோட பெட்லேருந்து போகவே இல்லை மேட் அப்படின்னு ரானும் சொல்லிகிட்டு இருப்பான். உன்னை நாங்கள் எழுப்புறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடில இருந்தே உன்னை சுற்றி தான் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம், நீ படுத்து தான் இருந்த, தூக்கத்திலே கத்திட்டு இருந்த அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. ஹாரி இப்போ எந்திரிச்சு அந்த ரூமில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டுருப்பானா, யோசிச்சுட்ருப்பான். அவனுக்கு வந்து இப்போது இவங்க பேசுனது கம்ஃபர்டிங்காக மட்டும் இல்லை, இவங்க பேசுகிறது தான் கரெக்டுன்னு அவனுக்கு இப்போ தான் அந்த சென்ஸே வந்துச்சு. இதையே நம்ம யோசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்ருப்பானா. அந்த பிளேட்டில் அங்கே இருக்க பெட்டில் வந்து பிளேட்டில் வந்து சாண்ட்விச் இருக்குமா, மாலியாண்டி கொடுத்துட்ருப்பாங்களா, அது இருக்கும். அதை வேகமாக எடுத்து வேகமாக அதை வாய்க்குள்ளே போட்டு சாப்பிட்டுட்ருப்பான். ஏன்னா அவன் இவ்வளோ நேரம் சாப்பிடவே இல்லைல்ல, அந்த ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. ஸோ வேகமாக அதை எடுத்து சாப்பிட்டுட்ருப்பான். அப்போது அந்த வால்டமோர்ட்டோட வெப்பன் நம்ம இல்லையா அப்படின்னு ஹாரிக்கு இப்போ தான் ஒரு மாதிரி அப்படி ஒரு ரிலீஃபாக அப்படி ஒரு நிம்மதியாக இருக்கும். சிரியஸ் இவங்களோட ரூமுக்கு வெளியில் அந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலே பக்பிக்கோட ரூம் இருக்கும்ல, அதுக்கு போயிட்டுருக்க சத்தம் கேட்டுட்ருக்குமா. அவர் நல்லா சத்தமாக பாட்டு பாடிட்டே போயிட்டுருப்பார். இந்த கரோல் தானே கீழே பாடிட்டுருப்பார். ஸோ அதவே இப்போ பாடிட்டு போயிட்டுருப்பார். எப்படின்னா காட் ரெஸ்ட் ஏ மேரி ஹிப்போகிரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டாப் ஆஃப் த வாய்ஸில் வந்து நல்லா சத்தமாக பாடிட்டு போயிட்டுருப்பார். ஹாரிக்கு வந்து எப்படின்னா எந்த தைரியத்தில் ப்ரைவேட் ட்ரைவில் போய் கிறிஸ்மஸை ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவன் யோசிச்சிருப்பான் அப்படின்னு இப்போ தான் அவனுக்கு அதை யோசிக்கும் போது செம்ம எரிச்சலாக வரும். சீரியஸ் வந்து இப்போ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். இந்த வீடே இப்போ ஃபுல்லாக இருக்கிறனால, அதுவும் முக்கியமாக கிறிஸ்மஸ் அப்போ இவங்க எல்லாருமே இவர் கூட இந்த வீட்டில் இருக்கிறனால அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். முக்கியமாக ஹாரி வந்து இவர் கூட இங்கே இருக்கிறது அவருக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அவரோட முகம் வந்து முன்னாடி மாதிரி ஒரு மாதிரி டல்லாக ரொம்ப அப்படியே சுருங்கி போயிடாமல் அவ்வளோ ஹாப்பியாக அந்த முகமே அவ்வளோ புத்துயிர் பெற்ற மாதிரி இருக்கும். அண்ட் முக்கியமாக அவர் எப்படி இருப்பார்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஹாக்வர்ட்ஸில் கிறிஸ்மஸை என்ன மாதிரி ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சீரியஸ் நினைப்பாரா. அதனால ஓடி ஆடி அந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த வீட்டையே வேறு லெவலில் கிறிஸ்மஸ்க்காக டெக்கரேட் பண்ணிடுவாரா. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நல்லா டெக்கரேட் பண்ணுவார். அப்படியே டயர்டே ஆகாமல் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரா. அண்ட் கண்டிப்பாக ஹாரி, ஹெர்மாயினி, ஜின்னி, ஃப்ரெட்டு, ஜார்ஜ், ரான் இவங்க எல்லாரோட ஹெல்ப்பை வச்சு தான் அந்த வீட்டையே அவர் க்ளீன் பண்ணி வேறு லெவலில் டெக்கரேட் பண்ணுவாரா. ஸோ அன்றைக்கி அந்த கிறிஸ்மஸ் ஈவ் அப்போது அவங்க பெட்டுக்கு போய் படுக்கும்போது அந்த வீடே சுத்தமாக முன்னாடி மாதிரி இல்லாமல் வேறு லெவலில் மாறி போயிருக்கும். முன்னாடிலாம் மேலே அங்கே சீலிங்லேருந்து தொங்கிட்டு இருந்த சாண்ட்லியர்ஸில் ஃபுல்லுமே ஒரு மாதிரி ஸ்பைடர் வெப்பாக இருக்கும், தூசியாக இருக்குமா. ஆனால் இப்போது வந்து ஃபுல்லுமே அப்படியே நல்லா ஜொலிச்சுட்டு
ஃபுல்லாக அந்த டெக்கரேட் பண்ணதெல்லாம் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, மேஜிக்கல் ஸ்னோ மாதிரிலாம் கிளிட்டர் ஆகிற மாதிரிலாம் தொங்க விட்டுருப்பாங்க. அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். கோல்டு அண்ட் சில்வர் கலரில் ஸ்ட்ரீமர்ஸ்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. சூப்பராக இருக்கும் பார்க்கவே. அப்புறம் மண்டங்கஸ் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து கொடுத்துட்டு போவாரா, அதை வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்கன்னா சீரியஸ் ஃபேமிலியோட அந்த பிளாக் ஃபேமிலியோட ட்ரீ இருக்கும்ல, அதுக்கு முன்னாடி தான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்களா. ஸோ அந்த பின்னாடி இருக்கிற சீரியஸோட அந்த ஃபேமிலி ட்ரீயே மறைஞ்சு போயிருக்கும். எல்ஃபோட தலைகளை வந்து அந்த செவத்தில் அடித்து வச்சுருப்பாங்களே, அதையும் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா அந்த எல்ஃபோட தலையில் வந்து கிறிஸ்மஸ் ஹேட் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு அதுக்கு பியர்ட்ஸ்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஹாரி அடுத்த நாள் கிறிஸ்மஸ் மார்னிங் அப்போது வேகமாகவே எந்திரிச்சிடுவானா. பார்த்தா ப்ரெசன்ட்ஸாக இருக்கும் அவனை சுற்றி. ரானுக்கு வந்து எப்போவுமே வருஷம் நிறையா ப்ரெசன்ட்ஸ் வரும்ல. ரான் முன்னாடியே காலையிலே எந்திரிச்சு அதை உட்காந்து ஓப்பன் பண்ணிட்டு இருப்பான் போல். ஸோ ஃபுல்லாக குப்பையாக கிடக்கும். இந்த தடவை நிறையா வந்திருக்கு அப்படின்னு அவன் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருப்பானா. எனக்கு நீ கொடுத்த ப்ரூம் காம்பஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹாரி, வேறு லெவலில் இருக்குது. ஹெர்மாயினி கொடுத்த கிஃப்ட்டை விட நீ கொடுத்தது தான் சூப்பர். ஹெர்மாயினி எனக்கு ஹோம்ஒர்க் பிளானரை போய் கொடுத்துருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஹாரியும் இப்போ அவனோட ப்ரெசன்ட்ஸை ஓப்பன் பண்ணுவானா. ஃபஸ்ட்டு ஹெர்மாயினியோடது இருக்குமா, ஹெர்மாயினி கொடுத்ததை வந்து ஓப்பன் பண்ணுவான். பார்த்தா ஹெர்மாயினிக்கும் அது வந்து ஒரு ஹோம்ஒர்க் பிளானர் மாதிரி தான், ரானுக்கு கொடுத்த அதே ஹோம்ஒர்க் பிளானர் மாதிரி தான் கொடுத்துருக்கும் போல். ஏன்னா அது வந்து ஒரு டைரி மாதிரி இருந்தது. அதில் ஒவ்வொரு பக்கத்தையும் ஓப்பன் பண்ண ஒவ்வொரு சென்டென்ஸாக சொல்கிற மாதிரி இருக்கும். நல்லா சத்தமாக சொல்லுவோம். அந்த டைரியிலேருந்து வாய்ஸ் வரும். என்ன சொல்லும்னா, ஒரு பேஜை ஓப்பன் பண்ணும்போது நீ இன்றைக்கே பண்ணி முடி, இல்லைனா அதுக்கான விலையை வந்து நாளைக்கு நீ பே பண்ணுவ, அந்த மாதிரி கோட்ஸாக சொல்கிற மாதிரி இருக்கும். சீரியஸும் லூப்பினும் ஹாரிக்கு ஒரு சூப்பரான புக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னா ப்ராக்டிக்கல் டிஃபென்ஸ் மேஜிக் அண்ட் இட்ஸ் யூஸ் அகேன்ஸ்ட் தி டார்க் ஆர்ட்ஸ், அந்த புக்கை வந்து கொடுத்துருப்பாங்களா. ஹாரிக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதுக்குள்ளே ஃபுல்லாக இலிஸ்ட்ரேஷன், கலர்டு இலிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குமா, அது வந்து மூவ் ஆகும். எப்படின்னா இந்த கவுண்டர் ஜிங்ஸ் போடுறது, ஹெக்ஸ் போடுறது, அதெல்லாம் வந்து அழகாக டிஸ்கிரைப் பண்ணி இலிஸ்ட்ரேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்களா. அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த புக்கை பார்க்கும்போது. ஈகராக அந்த ஃபர்ஸ்ட் வால்யூமெல்லாம் அவன் ஈகராக இது ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பான். அவன் என்ன நினைப்பானா, அவனோட அந்த டிஏ மீட்டிங்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு அதை வந்து இதை வச்சு நல்லா பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஹேக்ரிட் ஹாரிக்கு ஃபர்ரியாக இருக்கிற ஒரு ப்ரௌன் கலர் வேலட் கொடுத்துருப்பாரா. அதுக்கு வந்து நல்லா கூர்மையான ஃபேங்ஸ் இருக்கும். அந்த கூர்மையான கடிக்கிற பல் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் போல். அதாவது இந்த மாதிரி வேலட் இருந்துச்சுன்னா யாரும் திருட மாட்டாங்களே, ஏன்னா அது பல் இருக்கிறதுனால கடிக்கும்ல. ஆனால் இங்கே பஞ்சாயத்து என்னன்னா, ஹாரினாலேயே அவனோட கையை வச்சு அதுக்குள்ளே காசை போட முடியல, அந்த மாதிரி இருக்குது அந்த பர்ஸு. தென் டாங்ஸ் ஹாரிக்கு ஒரு குட்டியாக இருக்கிற ஃபயர் போல்ட் மாடல் இருக்கும்ல, அதை வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒர்க் ஆகும். எப்படின்னா அது வந்து பறக்கும், அந்த ரூமை சுற்றி பறக்குமா. ஹாரிக்கு அதை பார்க்கும்போது தான், சே நம்ம ஃபயர் போல்ட் மட்டும் இப்போ நம்ம கையில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா அந்த அம்பிரிட்ஜ் பொம்பளை வந்து இவனோட ஃபயர் போல்ட்டை வந்து வாங்கி வச்சுட்டாங்களே. ஸோ அதை வந்து அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். ரான் ஹாரிக்கு வந்து எவ்ரி ஃப்ளேவர் பீன்ஸ் இருக்கும்ல, அதோட ஒரு மிகப்பெரிய பாக்ஸை வந்து கிறிஸ்மஸ் ப்ரெசண்ட்டாக கொடுத்துருப்பான். மாலி ஆண்டியும் ஆர்த்தர் அங்கிளும் எப்பவும் போல் வருஷம் ஹாரிக்கு வந்து அந்த ஹேண்ட் நிட்டட் ஜம்பர் கொடுப்பாங்களா, அதை கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கூடவே கொஞ்சம் மின்ஸ் ஸ்பைஸு, அப்புறம் வந்து டாபி இருக்குல்ல, அது வந்து ஹாரிக்கு வந்து ஒரு பெயிண்டிங் கொடுத்துருக்கோம். அது பார்க்கவே கொஞ்சம் கூட ரெக்கக்னைஸே பண்ண முடியாது. என்னென்னா ஹாரியை தான் அது பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவே கையால் வரைஞ்சிருக்கும் போல். கொஞ்சம் கூட அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாதா. அதை சுற்றி பார்ப்பான். எந்த திசையாவது சுற்றி பார்த்தா அவனோட முகம் அதில் தெரியுதான்னு. அப்போ சடனாக நல்லா லவுடாக கிராக் ஆகுமா என்னன்னு பார்த்தா ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அப்பரேட் பண்ணி இவனோட பெட்டு பக்கத்தில் வந்து நின்றுட்டுருப்பானுங்களா. மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு இருப்பான். கொஞ்சம் நேரத்துக்கு யாரும் கீழே போகாதீங்க அப்படின்னு சொல்லுவானா. ஏன் அப்படின்னு ரான் கேட்பான். அம்மா திரும்ப அழுதுட்ருக்காங்க அப்படின்னு ஃப்ரெட்டு ரொம்ப ஹெவியாக சொல்லிட்டு இருப்பான். இந்த பெர்சி அம்மா கிறிஸ்மஸ்க்கு கொடுத்த ஜம்பரை திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டான், எந்த நோட்டும் இல்லாமல் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிகிட்டு இருப்பான். அண்ட் அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்கல, அப்பா வந்து விசிட் கூட பண்ணலை அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஆனால் நாங்கள் அம்மாவை கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெட் இப்போது ஹாரியோட அந்த போர்ட்ரேட் இருக்குல்ல, அதை எடுத்து பார்த்துட்ருப்பானா. பெர்சிலாம் ஒரு எலியோட லைக் ட்ராப்பிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஃபீஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் அம்மா வந்து அதை கேட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சல் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெட் சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ லூப்பின் வந்து அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அவங்க சமாதானப்படுத்தி முடிச்சக்கப்புறம் நம்ம கீழே போவோம் அப்படின்னு ஜார்ஜ் இருக்கான்ல, அவன் அங்கே இருக்கிற சாக்லேட் ஃப்ராக் எடுத்து சாப்பிட்டுட்டே சொல்லிட்டு இருப்பானா. ஆமாம், ஃபஸ்ட்டு இது என்ன இது அப்படின்னு ஃப்ரெட் இப்போது டாபி பெயிண்ட் பண்ணியிருந்துச்சுல ஹாரியோட போர்ட்ரேட்டை, அதை திருப்பி பார்த்து கேட்டுட்ருப்பான். ஏதோ
கிப்பன் மாதிரி இருக்குது, 2 கருப்பு கலர் கண்ணு இருக்கிற கிப்பன் மாதிரி அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. கிப்பன்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு குரங்கு இருக்கும்ல, அந்த குரங்கு கூட பார்க்க அழகாக இருக்குங்க. முகம் மட்டும் நல்லா பிளாக் கலரில் இருக்கும், சுற்றி வந்து சாம்பல் நிறத்தில் இருக்கும் அதோட ரோமங்கள்லாம். ஸோ அதுதான் கிப்பனா. கிப்பன் மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பாராம். அது ஹாரி அப்படின்னு ஜார்ஜ் இப்போ அந்த பெயிண்டிங்கோட பின்னாடி, அந்த பிக்சருக்கு பின்னாடி ஹாரி அப்படின்னு போட்டிருக்குமா, அதை பார்த்து கையை நீட்டி சொல்லிட்டு இருப்பான், இதில் ஹாரின்னு தான் இருக்குது அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு இருப்பானா. ஆமாம் ஆமாம், பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்டும் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பானா. ஹாரி அவனோட அந்த ஹெர்மாயினி கொடுத்த அந்த புது ஒர்க் டைரி இருக்குல்ல, அதை தூக்கி ஃப்ரெண்டு மேலே எரிஞ்சிட்டு இருப்பானா. அந்த டைரி வந்து இப்போ திரும்ப ஓப்பன் ஆகி உள்ளுக்குள்ளேருந்து திரும்பவும் ஹோம்ஒர்க்கை ஒழுங்காக பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு வசனத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். தென் அவங்க ரெடி ஆகிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே போவாங்களாம். அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் மேரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் விஷ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ அவங்க ஹெர்மாயினி நின்றுட்டுருக்குமா, எனக்கு அந்த புக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹாரி அப்படின்னு அது ரொம்ப ஹாப்பியாக சொல்லிகிட்ருக்கோம். நியூ தியரி ஆஃப் நியூமராலஜியை ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். கரெக்டாக நீ எனக்கு அதை கிஃப்ட் பண்ணியிருக்க. அண்ட் நீ பர்ஃப்யூம் கொடுப்பேன்னு நான் நினச்சே பார்க்கல ரான் அப்படின்னு அதை சொல்லிகிட்ருக்குமா. நோ ப்ராப்ளம் அப்படின்னு ரான் சொல்லுவான். பார்த்தீங்களா, ரான் ஹெர்மாயினிக்கு பர்ஃப்யூம் கிஃப்ட் பண்ணியிருக்கான். ஆமாம், நீ கையில் வச்சுருக்கிறது யாருக்கு அப்படின்னு அவன் கேட்பானா. ஏன்னா ஹெர்மாயினி கையில் வந்து நல்லா நீட்டாக ரேப் பண்ண ஒரு ப்ரெசன்ட் இருக்கும், க்ரீச்சருக்கு அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப பிரைட்டாக சொல்லிகிட்டு இருக்குமா. அதில் என்ன துணி வச்சுருக்கியா அப்படின்னு ரான் வான் பண்ணுற மாதிரி கேட்பானா. அன்னைக்கு சீரியஸ் சொன்னதை கேட்டேல, இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் க்ரீச்சருக்கு தெரியும், அதுக்கு நம்ம இப்போ ஃப்ரீடம் கொடுக்க முடியாது அப்படின்னு ரான் சொல்லுவானா. இது ஒன்றும் க்ளோத்ஸ் இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். பேட்ச் ஒர்க் பண்ண குயில்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதோட பெட்ரூமில் அது யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுமா. என்ன பெட்ரூம் அப்படின்னு ஹாரி கேட்பானா. வெல், அது எக்ஸாக்டாக பெட்ரூம் கிடையாது, கிட்டத்தட்ட டென் மாதிரி இருக்குன்னு சீரியஸ் சொன்னார். அது கீழே கிச்சனில் இருக்கிற கபோர்டில் இருக்கிற பாய்லருக்கு கீழே தான் தூங்குமா அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு வந்துட்டுருக்குமா. இவங்க கீழே கிச்சனுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா அங்கே மாலி ஆண்டி மட்டும்தான் இருப்பாங்களா. அவங்க திரும்பி மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு இவங்க எல்லாத்துக்கும் விஷ் பண்ணுவாங்களா. அவங்களோட த்ரோட்டே ரொம்ப ட்ரை ஆகி போன மாதிரி இருக்குமா. இதுவா க்ரீச்சரோட பெட்ரூமு அப்படின்னு ரான் அந்த பேண்ட்ரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கபோர்டை பார்த்து கேட்பானா. இது வரைக்கும் அது ஓப்பன் பண்ணி ஹாரியும் பார்த்ததே கிடையாது. ஆமாம் அப்படின்னு ஹெர்மாயினி கொஞ்சம் நர்வஸாக சொல்லிகிட்டு இருக்கோம். வெல், நம்ம பெட்டர் நாக் பண்ணிவிட்டு உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லுமா. ரான் அதை நாக் பண்ணுவான், ஆனால் உள்ளுக்குள்ளேருந்து எந்த ரிப்ளையும் வராது. அநேகமாக இப்போ அது மேலே எல்லாரோட ரூம்குள்ளேயும் போய் பார்த்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரான் அந்த டோரை ஓப்பன் பண்ணுவானா. ஹாரி உள்ளுக்குள்ளே எட்டி பார்ப்பான். பார்த்தா அந்த கபோர்டுக்குள்ளே பெரிய ஓல்டு ஃபேஷன்டு பாய்லர் இருக்கும். அது நல்லா பெருசாக இருக்கனால ஓல்டு ஃபேஷன் பாய்லர் வேறல, ஸோ ரொம்ப பெருசாக இருக்கும்ல, அதனால் அந்த கபோர்ட் ஃபுல்லுமே அந்த பாய்லர் தான் நிறைஞ்சு போயிருக்குமா. அதுக்கு கீழே பைப்ஸ்லாம் போகும்ல, அந்த இடத்துல க்ரீச்சர் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு நெஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம், ஒரு கூடு மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். எப்படின்னா இந்த ரேக்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு அந்த ஃப்ளோரில் விரித்து அதுக்கு மேலே வந்து பழைய பிளாங்கெட்ஸ் இருக்கும்ல, அந்த பிளாங்கெட்டில் வந்து ஸ்மெல் வேறு வந்துட்டு இருந்தது. அதை வந்து அந்த ஃப்ளோரில் வந்து நல்லா அடுக்கி வச்சு அதில் தான் அது டெய்லியும் படுத்து தூங்கும் போல் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வேறு என்ன இருக்கும்னா, அங்கே வந்து இந்த பிரெட் க்ரஸ்ட்லாம் இருக்கும்ல, அது இருக்கும், கெட்டுப்போன பிரெட் க்ரஸ்ட் இருக்கும், அப்புறம் பழைய சீஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கும். தென் ஃபார் கார்னரில் வந்து குட்டி குட்டியாக ஆப்ஜெக்ட்ஸும் கொஞ்சம் காயின்ஸும் இருக்குமா. க்ரீச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சுருக்கும் போல் அப்படின்னு ஹாரி கெஸ் பண்ணுவான். அப்புறம் என்னென்னா, சீரியஸ் வந்து போன சம்மர் அப்போ தூக்கி போட்டிருப்பார்ல அவரோட அந்த ஃபேமிலி ஃபோட்டோகிராஃப், இந்த வீட்டில் அந்த ஃபேமிலி ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து க்ரீச்சர் இந்த கபோர்டுக்குள்ளே அதோட ரூம்குள்ளே தான் இப்படி அடுக்கி வச்சுருக்கோம். அதுவும் என்னென்னா, நிறைய ஃபோட்டோஸ் ஃபுல்லுமே அந்த கிளாஸ் இருக்கும்ல ஃப்ரேம், அதெல்லாம் பிரேக் ஆகி தான் இருக்கும், ஆனாலும் அதை எடுத்து அங்கே வந்து அடுக்கி நீட்டாக வச்சுருக்கோம். அதில் உள்ளுக்குள்ளே வந்து இந்த பிளாக் ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவாக தான் இருக்குமா, உத்து பார்த்துட்ருக்குற மாதிரி இருக்கும் ஹாரி அந்த ஃபோட்டோவிலேருந்து. இன்னொன்று ஒரு ஃபோட்டோவை பார்க்கும்போது ஹாரி ரொம்பவே ஷாக் ஆயிடுவான். அவனுக்கு வயிற்றுக்குள்ளே ஏதோ குத்துன மாதிரி ஆயிரும். ஏன்னா அந்த ஃபோட்டோவில் நல்லா டார்க்காக கண்ணெல்லாம் நல்லா ஹெவி லிடடாக இருக்கிற ஒரு லேடி வந்து இருப்பாங்க. அந்த லேடி அவன் எங்கே பார்த்துருப்பானா, அந்த டம்பிள்டோரோட பென்சிவில் தான். வேறு யாரும் இல்லை, அந்த சைக்கோ இருக்குல்ல பெலட்ரிக்ஸ் லெஸ்ட்ரேஞ்சு, அவங்களோட ஃபோட்டோவை தான் க்ரீச்சர் வந்து அங்கே வச்சுருக்குமா. அதுவும் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது நல்லாவே தெரியும் க்ரீச்சரோட ஃபேவரட் ஃபோட்டோகிராஃபே இது தான் போல். பிகாஸ் மித்த எல்லா ஃபோட்டோவும் உடஞ்சிருக்க தான் செஞ்சுருக்கோம், அந்த கண்ணாடிலாம் உடஞ்சி தான் இருக்கும், ஆனால் அது அப்படியே தான் வச்சுருக்கோம். ஆனால் இந்த பெலட்ரிக்ஸ் லெஸ்ட்ரேஞ்சோட ஃபோட்டோவை மட்டும் உடஞ்சிருக்கும்ல அந்த கண்ணாடி, அதை வந்து மென் பண்ணுறேன்ற பேரில் அந்த கிளாஸை வந்து ஸ்பெலோ டேப் இருக்கும்ல, அதை வச்சு ஒட்டி வச்சு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை மட்டும் அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம்.
ஐ திங்க் இந்த ப்ரெசண்ட்டை நான் இங்கேவே வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிவிட்டு அந்த பேக்கேஜ் இருக்கும்ல அந்த கிஃப்ட்டு அதை எடுத்து அந்த பிளாங்கெட் மேலே வச்சுருமா, வச்சுட்டு அது வந்து அப்புறமேட்டு பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வெளியில் வந்துட்டுருக்குமா. இப்போ தான் எனக்கு ஞாபகமே வருது அப்படின்னு சீரியஸ் இப்போது பேண்ட்ரியிலேருந்து ஒரு மிகப்பெரிய டர்க்கி இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாரா. அப்போ தான் அவங்க கரெக்டாக அந்த கபோர்ட் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க 3 பேரும் வெளில வந்துட்டுருப்பாங்க. நீங்கள் யாராவது க்ரீச்சரை பார்த்தீங்களா அப்படின்னு அவர் வந்து கேட்டுட்ருப்பாரு. சீரியஸ் வந்து கேட்டுட்ருப்பாரு. நாங்கள் அன்றைக்கி நைட்டு இங்கே வந்ததுலேருந்தே க்ரீச்சரை பார்க்கவே இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு இருப்பான். அன்றைக்கி நீங்கள் கிச்சனில் இருந்துட்டு க்ரீச்சரை கூப்பிட்டுட்டு இருந்தீங்க தானே அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஆமாம் அப்படின்னு சீரியஸும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே சொல்லிகிட்டு இருப்பாரு. ஆமாம், நானும் கடைசியாக அன்னைக்கு நைட்டு தான் அதை பார்த்தேன். மேலே ஏதாவது ரூமில் ஒளிஞ்சு உட்காந்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சீரியஸ் சொல்லிகிட்டு இருப்பாரா. அது ஒன்றும் இந்த வீட்டை விட்டு போயிருக்காதுல அப்படின்னு ஹாரி ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக கேட்பான். ஐ மீன் அன்றைக்கி நீங்கள் வெளியே போன்னு கற்றுனீங்களே, அதனால அது இந்த வீட்டை விட்டு போயிருக்குமோ என்னமோ அப்படின்னு ஹாரி ஒரு மாதிரி பயந்துட்டு கேட்பானா. இல்லை ஹவுஸ் ஹெல்ப்ஸுக்கு க்ளோத்ஸ் கொடுக்கலனா அதுங்க இந்த வீட்டை விட்டு போகவே போகாதுங்க. அதுங்களாம் அதுங்களோட எஜமானவரோட வீட்டில் வாழ்க்கை ஃபுல்லாக முடிச்சு போட்ட மாதிரி இங்கேயே தான் இருக்குங்க அப்படின்னு சீரியஸ் சொல்வார். அதுங்களுக்கு வேணும்னா அதுங்க எப்போ வேணால் வீட்டை விட்டு வெளியில் வந்துக்கலாம் அப்படின்னு ஹாரி இப்போ வேகமாக சொல்லுவான். ஏன்னா டாபி அப்படி தான் பண்ணுச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி மால்ஃபாய்ஸோட வீட்டிலேருந்து வெளியில் வந்து தானே அது எனக்கு வார்னிங் கொடுத்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அது தனக்கு தானே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்குச்சு. பட் ஸ்டில் அது வந்து எனக்கு வார்னிங் கொடுத்துச்சுல அப்படின்னு ஹாரி சொல்லுவான். சீரியஸும் இப்போ ஒரு மாதிரி ஷாக் ஆகி அதை பற்றி யோசிச்சுட்ருப்பாரா. அதுக்கப்புறம் பேசுவார். சரி, நான் அப்புறமேட்டு போய் அது எங்கே இருக்குன்னு தேடி பார்க்குறேன். கண்டிப்பாக அது மேலே தான் ஏதாவது ஒரு ரூமில் உட்காந்துட்டு அழுதுட்ருக்கோம் எங்கள் அம்மாவை நினச்சி. அஃப்கோர்ஸ் அது அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு கபோர்டில் மேலே ஏறி உட்காந்து அழுதுட்ருக்குன்னு நினைக்கிறேன். அதிலவே செத்து போயிடுச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். பட் நான் ரொம்ப ஆசைப்படக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் ரானு சிரிச்சிட்ருப்பானுங்களா. அவர் அப்படி சொன்ன உடனே ஹெர்மானி சரியாக எரிச்சலாக பார்த்துட்ருக்கோம். இதோட சாப்டர் 23 பார்ட் 1 கிறிஸ்மஸ் ஆன் தி க்ளோஸ்ட் வார்டு முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாரையும் நான் பார்ட் 2ல் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.